Hi, welcome to Learn with Mithran. So this is Python Part 2 series. நம்ம variables என்ன, data types என்ன, ஒரு print function, input function, escape sequences and type castingலாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு பைத்தன் இன்ட்ரொடக்ஷன் அண்ட் இன்ஸ்டலேஷன் ஆஃப் பைத்தன் நான் ஒரு செப்பரேட் வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். அந்த கம்ப்ளீட் யூடியூப் சீரீஸோட பிளேலிஸ்ட்டே நான் என்ன பண்ணிடுறேன், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். இஃப் யூ ஹவ் நாட் லுக் இன் டு இட், ப்ளீஸ் லுக் இன் டு இட். அண்ட் let's without further ado, let's get into the video. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பைத்தானோட இன்ஸ்டாலேஷன் பார்த்தோம். ஸோ பைத்தான் இன்ஸ்டால் ஆகி இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம டாபிக்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண முடியும், நம்ம ரன் பண்ண முடியுங்க. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, விஸ்வல் ஸ்டுடியோ கோட் அப்படின்ற ஒரு ஒன் ஆஃப் த கோட் எடிட்டர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் பைத்தான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி நான் வச்சுருந்தேன். ஸோ சிமிலர்லி நம்மளும் என்ன பண்ண போகிறோம், இப்போது விஸ்வல் ஸ்டுடியோ கோடை தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பிபிடியில் நம்ம இன்றைக்கி என்னென்ன டாப்பிக்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சிலபஸ் என்னோட லிஸ்ட் இருக்குங்க. ஸோ இந்த சிலபஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு கவர் ஃபார் அவர் டுடே. ஸோ டுடேஸ் கிளாஸ்ன்றது ரொம்ப பேசிக்ஸ், லைக் ஃபண்டமெண்டல்ஸ் தான். நம்ம பேசிக்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், லூப்ஸு, எரர் ஹேண்ட்லிங் அண்ட் ரியல் டைமில் நம்ம என்னென்ன சினாரியோஸ்லாம் பைத்தான் வச்சு நம்ம அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் சீரீஸே நம்ம பார்ப்போம். பட் ஃபார் நவ் டுடேஸ் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ், வெரி வெரி பேசிக்கான கிளாஸ். ஆனால் இட்ஸ் கோயிங் டு பி அ ப்ராக்டிக்கல் கிளாஸ், மீனிங் நம்ம தியரிட்டிக்கலாக எதுவும் பேசாமல் நம்ம கோட் அடித்து அந்த கோடிங்க்கு தேவையான பேசிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ரைட். ஸோ இப்போது வி ஹாவ் அ டாபிக் இன் ஹேண்ட். பட் ஆனால் நம்ம கோட் அடிக்கிறதுக்கு நம்மளோட விஸ்வல் ஸ்டுடியோ கோடுன்ற கோட் எடிட்டரும் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஸோ லெட்ஸ் ஓப்பன் இட். ஸோ லெட் மீ சர்ச் ஃபார் விஸ்வல் ஸ்டுடியோ கோட் அண்ட் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஐ வில் பி கெட்டிங் அ நியூ விண்டோ. ஸோ எனக்கு விஸ்வல் ஸ்டுடியோ கோட் வந்துடும். அண்ட் இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, லெட் மீ ஓப்பன் அ நியூ டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ இதை நான் என்னென்னு சேவ் பண்ணுறேன், லெட் மீ சேவ் இட் ஆஸ், let me save it on my desktop. ஸோ டெஸ்க்டாப்பில் நான் என்னென்னு நான் சேவ் பண்ணுறேன்னா, ஐ வில் சேவ் இட் ஆஸ் இன் த நேம் ஆஃப் main.py. நீங்கள் மெயின்னு கொடுத்துடலாம், இல்லைனா இங்கே போய் நீங்கள் பைத்தான்னு செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது பைத்தன் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிடும். ஸோ இப்போதைக்கு மெயின் ஃபார்மேட் பைத்தன் ஃபைலு, அப்போ சேவ்னு கொடுத்தனா .pyன்ற ஃபார்மேட் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிடுச்சு. அது கூடவே எனக்கு பாட்டம் ரைட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பைத்தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பைத்தான் இன்ஸ்டாலேஷன் பண்ண பாத் இங்கே செலக்ட் ஆகி இருக்கணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு இங்கே செலக்ட் இன்டர்பிரட்டாருன்னு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி கரெக்டான இன்டர்பிரட்டாரை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போதைக்கு எனக்கு ஆல்ரெடி நான் என்னோட சி டிரைவில் அப்டேட்டா லோக்கல் ப்ரோக்ராம்ஸில் பைத்தான் இருக்குது, அந்த பைத்தான் தான் செலக்ட் ஆகியிருக்கு. சம்டைம்ஸ் நீங்கள் ஒரே கம்ப்யூட்டர்லேயே டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் பைத்தான் வச்சுக்கலாம். அந்த டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் பைத்தானை நீங்கள் இங்கே போய்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கனாலே எந்த பைத்தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ராப் டவுனில் ஒரு லிஸ்ட்டு காமிக்கும். இப்போதைக்கு என்னோட கம்ப்யூட்டரில் ஒரே ஒரு பைத்தான் தான் இருக்கிறனால ஐ ஹாவ் ஒன்லி ஒன் விசிபிள் ஓவர் ஹியர். நம்ம ஆனால் ஃபியூச்சர் டாபிக்ஸில் நம்ம போக போக மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் பைத்தானும் எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறதும் நம்ம பார்ப்போம். ஸோ நவ் என்கிட்ட ஒரு எடிட்டர் ரெடியாக இருக்குது. ஸோ லெட் மீ பிரிண்ட் வெரி சிம்பிள் ஸ்கிரிப்ட் விச் இஸ் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், நான் முதல் கோடே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. இப்போதைக்கு நம்ம இந்த ஹலோ வேர்ல்டுனா என்ன, இந்த டபுள் கொட்டேஷன்னா என்ன, இந்த பிரிண்ட்ன்ற வார்த்தைனா என்ன நம்மளுக்கு தெரியாது. பட் ஃபார் நவ் நான் இதை டைப் பண்ணிட்டு டாப் ரைட்டில் ரன் பைத்தான் ஃபைல்னு நான் இங்கே கொடுத்தேன்னா வித்தின் செகண்ட்ஸ் எனக்கு இமீடியட்டாக என்ன ஆகும்னா ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே அவுட்புட் வருதுங்க. ஸோ நான் ஒரே செகண்ட் நான் என்னோட ஸ்க்ரீனை நான் வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம இங்கே நான் ரன் பண்ண அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த கோட் ரன் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நான் ரன் பண்ணேன்னா சி டிரைவில் இங்கே என்னோட பைத்தான் எக்ஸிக்யூட்டபிள் இருக்குது. இதை வச்சு அதே மாதிரி டெஸ்க்டாப்பில் இருக்கிற பைத்தான் ஃபைலை ரன் பண்ணுது. ஸோ அப்போ நீங்கள் ரன்னுன்றது என்னென்னா இட்ஸ் நத்திங் பட் ஒரு ஃபுல் கமாண்ட். ஸோ ஒரு ஃபுல் கமாண்ட் என்னென்னா நமக்கு இந்த எக்ஸிக்யூட்டபிள் வச்சு இந்த ஃபைலை எனக்கு ரன் பண்ணி வர அவுட்புட் தான் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு வருது. ஸோ அப்போ நான் இங்கே எக்ஸ்ட்ராவாக இஃப் ஐ புட் அன் எக்ஸ்க்ளமேஷன்ஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவும் அவுட்புட்டில் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோன்னா, இப்போது நம்மளுக்காக விஸ்வல் ஸ்டுடியோ கோட் பைத்தான் எக்ஸிக்யூட்டபிள் வச்சு நம்மளுக்கு கோடை ரன் பண்ணி அவுட்புட் காமிக்குது. ஆனால் இப்போ நம்மளுக்கு பிரிண்ட்னா என்ன, ஹலோ வேர்ல்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எந்த விதமான ஐடியாவுமே இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக
நம்ம பேசிக்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், வில் கெட் இன் டு த அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ். நம்ம ஒன்று ஒன்றா போவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னது, ஸோ வாட் இஸ் இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் கோயிங் டு பி கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ கமெண்ட்னா என்னன்னா, நீங்கள் உங்களோட கோடில் ஒரு கமெண்ட் அடிச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹேஷ்டேக்னு போட்டிங்கன்னா அதை கமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஹேஷ்டேக். ஸோ ஹேஷ்டேக்னு சொல்லிட்டு ஸோ திஸ் இஸ் அ கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். இப்போது பைத்தான் என்ன பண்ணுன்னா, இந்த லைனை படிக்காது, இந்த லைனை ரன்னே பண்ணாது. இது ஹேஷ்டேக்கு அப்புறம் என்ன எழுதினாலுமே பைத்தான் பொறுத்த வரைக்கும் அது ஒரு கமெண்ட்டு. ஷெல் ஸ்கிரிப்டிங்லையுமே ஹேஷ்டேக் கொடுத்தீங்கன்னா அது ஒரு கமெண்ட் தான். சப்போ இந்த லைனுன்றது கமெண்ட்டு, இந்த லைனில் நீங்கள் என்ன எழுதியிருந்தாலுமே அது பைத்தான்னு அந்த லைனை ஸ்கிப்பே பண்ணிடும். இப்போ ஒரே லைன்லேயே நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் a=10 அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஹேஷ்டேக் திஸ் இஸ் அ வேரியபிள் டாபிக் அப்படின்னு நான் எழுதுறேன்னா, ஸோ இப்போது இந்த a=10ன்றது ஒரிஜினல் கோடு தான். ஆனால் இந்த ஹேஷ்டேக்கு அப்புறம் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை பைத்தான் கண்டுக்காது, அதை தூக்கிடும். அப்போ நீங்கள் ஹேஷ்டேக்கு அப்புறம் என்ன எழுதினாலுமே பைத்தான் அந்த லைன் வரைக்குமே இட் வில் ட்ரீட் இட் அஸ் அ கமெண்ட். ஆனால் இதுவே நான் இப்போ அடுத்த லைனில் போய் எழுதுனா அது என்ன ஆகும், இப்போ நான் போய் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் லெக்ஸ்னைல் நான் போயிட்டு a=10 நான் டைப் பண்ணுறேன். இப்போ டைப் பண்ணிங்கன்னா இது கமெண்ட் கிடையாது, இந்த லைன் கடைசி வரைக்கும் நம்ம லைன் போயிட்டே இருக்கலாம், எவ்வளோ பெருசாக வேணால் நீங்கள் வைக்கலாம். அந்த லைன் கமெண்ட்டு அடுத்த லைனில் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அது வந்து நம்மளுக்கு நார்மல் கோடு தான். இப்போ ஹேஷ்டேக் அப்படின்றது என்னன்னா, வி ஆர் சேயிங் இட் ஆஸ் அ சிங்கிள் லைன் கமெண்ட்னு சொல்கிறோம். ஸோ இப்போ கமெண்ட்ன்றது எதுக்குன்னா, நம்ம கோடுக்கு இன்பிட்வீனில் கமெண்ட் கொடுக்கலாம். எதுக்குன்னா இந்த கோடு நான் இதுக்காக எழுதுகிறேன். இப்போ ரியல் டைமில் இப்போது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, அதில் நீங்கள் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, நீங்கள் ஒரு 30 லைன் பெருசாக கமெண்ட் ஒரு கோட் அடிச்சிருக்கீங்க. அந்த கோடை வேற யாருன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா புரியணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த கோடுக்கு நடுவில் ஒரு ஹெட்டிங்ஸ் மாதிரி இந்த இந்த 4 லைன் இதுக்காக நான் எழுதியிருக்கேன், இதில் நான் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கேன், இதுக்காக இந்த லைனில் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் கொடுத்துக்குவாங்க. ஸோ தட் வேறு யாருன்னா இந்த கோடை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்கன்னா தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தட் லைன் இஸ் டூயிங். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கமெண்ட்டுன்னு சொல்கிறோம். நம்மளும் முதல்ல இருந்தே நம்ம என்ன பண்ணோம்னா கமெண்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் டாப்பிக்காகவே நம்ம லேர்ன் பண்ணிடுறோம். ஹேஷ்டேக்ன்றது சிங்கிள் லைன் கமெண்ட். இப்போ இதுவே நான் மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கமெண்ட் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கமெண்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 4 லைன் எழுதியிருக்கேன். இந்த 4 லைன் எழுதியிருக்கேன், இது எல்லா லைன்லையும் கமெண்ட் பண்ணணும்னா நான் இங்கே ஹேஷ்டேக்னு போடணும். ஹேஷ்டேக்கு அப்புறம் என்ன எழுதினாலுமே அது கமெண்ட் தான். அப்போ இதுவே நான் ஒரு 10 லைன் வச்சிருக்கேன், ஒவ்வொரு லைன்லையும் போய் ஹேஷ்னு சொல்லிட்டு அந்த சிம்பிள் நான் போட முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு சே நம்ம மல்டி லைன் கமெண்ட்னு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மல்டி லைன் கமெண்ட்னா என்னது, ஸோ ஹவு வி கேன் டூ இட்னா நம்ம 3 வாட்டி டபுள் கொட்டேஷன் ஸ்டார்டிங், 3 வாட்டி டபுள் கொட்டேஷன் எண்டிங். ஸோ அப்போ ஸ்டார்ட் அண்ட் எண்ட் 3 வாட்டி கொடுத்தீங்கன்னா இதை நம்ம மல்டி லைன் கமெண்ட்னு சொல்கிறோம். சப்போ இது வந்து கமெண்ட் ஸ்டார்டிங்கு, இது கமெண்ட் எண்டிங். அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என் கமெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 3 வாட்டி டபுள் கொட்டேஷன். இதுக்கப்புறம் எல்லாமே கமெண்ட். எப்போ கமெண்ட் முடியணும் எங்கே இருக்கோ அந்த இடத்துல 3 வாட்டி டபுள் கொட்டேஷன். அப்போ இந்த டீலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த டீ வரைக்கும் இதை நம்ம கமெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போது இதை நம்ம அலைன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு என்டர் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நடுவில் நீங்கள் என்ன எழுதினாலுமே அதை கமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்காக பைத்தானை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு கமெண்ட்னா என்ன நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஹேஷ்டேக் போட்டிங்கன்னா சிங்கிள் லைன் கமெண்ட், இந்த வாட்டி 3 வாட்டி டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ மல்டி லைன் கமெண்ட்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எந்த விதமான கோடுமே எழுதலை, ஜஸ்ட்டு நம்ம என்னென்னா முதல்ல நம்ம எழுத கற்றுக்கிட்டதே நம்மளோட பைத்தான் இன்டர்பிரட்டார் இந்த லைன்ஸ் எல்லாம் ரன் பண்ணாது, எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிக்கும். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக கமெண்ட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். பைத்தானில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில வார்த்தைகளை நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ரிசர்வ்னா இங்கே நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. இங்கே குளோபல், இஸ்ஸு, ஃபாரு, ட்ரையு, ட்ரூவு, எல்சிஃப், ஆசிஃப்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு மீனிங். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, பைத்தானுன்றது கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜுங்க. கேஸ் சென்சிட்டிவ்னு என்னென்னா பைத்தானுக்கு அதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னென்னா ஏபிசினா என்னன்னு தெரியும், அடுத்து ஏபிசினா என்னன்னு தெரியும், அண்ட் அதே மாதிரியே கேபிட்டல் ஏபிசினா என்னன்னு தெரியும். அப்போ மீனிங் இது மூணுமே
நம்மள பொறுத்தவரைக்கும் ஏபிசி. ஆனா பைத்தான் பொறுத்தவரைக்கும் 3மே 3 டிஃபரண்ட் வார்த்தைகள். ஏன்னா, ஒரு லைன் ஃபுல்லாவே கேப்பிட்டல் லெட்டர்ல இருக்கு. இன்னொரு லைன் ஃபுல்லாவே ஸ்மாலு. இன்னொரு லைன்ல ஒரு லெட்டர் மட்டும் கேப்பிட்டல், மீதி எல்லாம் ஸ்மால். இப்போ பைத்தான் பொறுத்தவரைக்கும் 3மே நம்ம டிஃபரண்ட் டிஃபரண்ட் வேர்ட்ஸா தான் என்ன பண்ணணும்னா, அத ட்ரீட் பண்ணணும். அதுதான் கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஸோ, இப்போ நான் எதுக்கு இந்த டெர்ம் நான் கேஸ் சென்சிட்டிவ்ன்னு சொல்றேன்னா, இந்த கீவேர்ட்ஸ்ன்ற லிஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? இதுல சில வார்த்தைகள் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்பிட்டல்ல இருக்கும். இப்போ ஃபால்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்பிட்டல். ட்ரூல, நன்னுல இது எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்பிட்டல். மீதி எல்லாமே கம்ப்ளீட் ஸ்மால் தான். ஸோ, அப்ப இங்க நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்பிட்டலா எழுதியிருக்கேன்னா, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. மீனிங் நீங்களுமே டி கேப்பிட்டலா போட்டு டிஆர்யூஇன்னு எழுதினா மட்டும் தான், அது ஒரு கீவேர்டாக பைத்தான் ரெகக்னைஸ் பண்ணும். ப்ரூஃப்க்கு நான் என்ன பண்றேன், ட்ரூன்னு எழுதுறேன். டிஆர்யூஇன்னு எழுதுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. ப்ளூ கலர்ல நம்மளுக்கு அவுட்புட் இருக்கு. ஆனா இதே கேப்பிட்டலுக்கு பதில் ஸ்மால் டீன்னு குடுத்தேன்னா, அத பொறுத்தவரைக்கும் அது ட்ரூ கிடையாது. நார்மலா அது ஒரு வேரியபிள் மாதிரி, நம்ம ஒரு சாதாரண ஒரு வார்த்தை மாரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ, அப்ப இப்போதைக்கு நம்ம பைத்தான்ன்றது இட்ஸ் அ கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், லெட் அஸ் கீப் தட் இன் மைண்ட். அண்ட் இப்போ நம்ம கீவேர்ட்ஸ்னா என்னன்னா, பைத்தான் ஒரு செட் ஆஃப் வார்த்தைகள அவன் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு கத்துக்க முடியாது. மொத்த பைத்தான் சீரிஸையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது, இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் அப்படின்றது இந்த எண்ட் ஆஃப் த பைத்தான் பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும். பட் ஃபார் நவ் டாபிக் கவர் ஆக ஆட்டோமேட்டிக்கா கீவேர்ட்ஸும் 1, 2ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேல மேபி 2 ஆர் 3ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெடி ஃபேஸ்ல நம்மளுக்கு என்ன ஆகும்னா, கீவேர்ட்ஸ் டாபிக்கும் கவர் ஆயிட்டே வரும். ஸோ, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கீவேர்ட்ஸ்னா என்னன்னு நம்ம கத்துக்கிட்டோம். ரிசர்வ்டு வேர்ட்ஸ் இது எங்க எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, ஃபியூச்சர் டாபிக்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் நமக்கு என்னன்னா, வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ வேரியபிள்ஸ்ன்றது நம்ம ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே நான் என்ன பண்றேன்னா, a ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். b இஸ் ஈக்குவல் டு 20, c இஸ் ஈக்குவல் டு 30, d இஸ் ஈக்குவல் டு 40, e ஈக்குவல் டு 50. அப்போ இங்க யார் வேரியபிள்னு கேட்டிங்கன்னா, இந்த a, b, c, d, e இவங்க எல்லாம் தான் நம்ம வேரியபிள்ஸ்னு சொல்றோம். ஸோ, இப்போ இந்த வேரியபிள் பேர் வைக்கிறதுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்காம். சில விதிமுறைலாம் இருக்கு. ஸோ, அப்போ ஒரு விதிமுறைனா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ, வேரியபிள் என்னன்னா ஒரு டேட்டா ஐட்டம் தட் மே டேக் ஒன் ஆர் மோர் வேல்யூ டியூரிங் த ரன் டைம் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ, அதோட வேல்யூ அது மாறிக்கிட்டே இருக்கும். மாறிக்கிட்டே இருக்கனால வேரியபிள்னு சொல்றோம். மாறிக்கிட்டே இருக்குன்றது என்னன்றது அர்த்தத்தை நம்ம ஃபியூச்சர் டாபிக்ஸ்ல நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு we are using something called as variables. இந்த வேரியபிள்ஸ்ன்ற டேர்ம் நீங்க மேத்தமெட்டிக்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கீங்க. x ஈக்குவல் டு 10, y ஈக்குவல் டு 20, அப்புறம் x பிளஸ் ஒய்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேரியபிள்ஸ் டேர்ம் மேக்ஸ்ல பார்த்துருக்கோம். சேம் கான்செப்ட் தான் இங்கேயுமே. நம்ம வேரியபிள்ஸ்ல ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றோம். ஆனா இப்போ அந்த வேரியபிள் பேர் வைக்கிறதுக்கே ஒரு ரூல் இருக்கு. இப்படிதான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல என்ன ரூல்னா, உங்க வேரியபிளோட நேம் ஷுட் ஸ்டார்ட் வித் ஆல்பபெட் ஆர் அண்டர்ஸ்கோர். உங்களோட முதல் எழுத்து வேரியபிள் பேர்ல ஒன்று ஆல்பபெட்டா இருக்கணும், கேபிட்டல் ஆர் ஸ்மால் டசன்ட் மேட்டர், இல்லைனா அண்டர்ஸ்கோராக இருக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசிடி நான் கொடுத்துருக்கேன், எல்லாமே ஒரே எழுத்து தான். ஆனால் சப்போஸ் நீங்கள் மல்டிபிள் லெட்டர்ஸில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸாம்பிள் பண்ணுறீங்கன்னா, அதில் ஃபஸ்ட்டு லெட்டர் ஷுட் பி ஆல்பபெட் ஆர் இட் ஷுட் பி அன் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ உங்களோட வேரியபிள் நீங்கள் பேர் வைக்கும்போது ஒன்று ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஆல்பபெட்டாக இருக்கணும், இல்லை அண்டர்ஸ்கோராக தான் இருக்கணும். இது ரூல். அதுக்கப்புறம் அடுத்த லெட்டர்ஸ் ஆல்பபெட்ஸ் அண்டர்ஸ்கோர் நம்பராக என்ன வேணா இருக்கலாம். இப்போ முதல் எழுத்து ஒரு ஆல்பபெட் ஆர் அண்டர்ஸ்கோர். அடுத்து வர ரெண்டாவது எழுத்து ஆல்பபெட்ஸ் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம், அண்டர்ஸ்கோர் இருக்கலாம், திருப்பி அண்டர்ஸ்கோர் இருக்கலாம். இது ஒரு கரெக்டான வேரியபிள் நேம். ஆனால் இப்போ இந்த வேரியபிள் நேம்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆல்பபெட் ஆர் அண்டர்ஸ்கோர், மீதி இந்த காம்பினேஷன். இதை தாண்டி வேற ஏதாவது யூஸ் பண்றீங்கன்னா, வேற எதுனா இப்போ வேற ஏதாவது சிம்பிள், இப்போ நான் டாலர்னு கொடுக்குறேன், இல்லை இந்த கேப்ன்ற சிம்பிள் கொடுக்குறேன்னா, இதெல்லாம் நாட் அலவுடு, ஒன்லி அண்டர்ஸ்கோர் மட்டும்தான். இதை நம்ம சின்டாக்ஸ்ன்னு சொல்றோம். சின்டாக்ஸ்னா என்னன்னா, ஒரு மெயில் ஐடினா mitran@gmail.com, learnwithmitran@gmail.comன்றது தான் ஒரு ப்ராப்பரான மெயில் ஐடி சின்டாக்ஸ். இப்போ அதே மாதிரியே எனக்கு இப்படி தான் இருக்கணும், ஒரு வேரியபிள் நேம்னு சொல்லிட்டு ஒரு ரூலாக செட் பண்ணிடுறான். அந்த ரூலை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே நம்ம லேர்ன் பண்ணுறோம். ஃபைனல் ரூல் நம்மளுக்கு என்னன்னா, உங்கள் வேரியபிளில் நீங்கள் ஒரு பேர் வைக்கிறீங்களா, அந்த பேர் கீவேர்டில் இருக்கிற லிஸ்ட்லேருந்து இருக்கக்கூடாது.
டிட்டோ கீவேர்ட் அப்படியே மேட்ச் டு மேட்ச் இருக்கக்கூடாது. அப்படின்னா கீவேர்ட்ல இங்க இத்தனை இருக்கு பார்த்தீங்களா? இந்த எந்த பேரையுமே வேரியபிள் பேரா வச்சிராதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப ஈல்ட் அப்படின்னு ஒரு நான் பேரை வைக்கிறேன்னா, என்னோட வேரியபிள்க்கு இங்க நான் இப்ப YIELD அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சேன்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஒரு ஸ்க்விக்லி லைன்ஸ் ரெட் கலர்ல அண்டர்ஸ்கோர்ல வருது. இது என்னதுன்னா, நம்மளோட அ பைத்தன் இன்டர்பிரெட்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம யூஸ் பண்றது என்னன்னா, விசுவல் ஸ்டுடியோ கோடுன்றது ஒரு மாடர்ன் எடிட்டர். நீங்க டைப் பண்ணும்போது ஏதாவது டைப் பண்றீங்க, தப்பா டைப் பண்றீங்கன்னா, அது இந்த மாரி ரெட் கலர்ல அண்டர்லைன்ஸ் போட்டு, இந்த கோட்ல ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிரும். சப்போ ஈல்டுன்ற வார்த்தை இருக்கக்கூடாது. ஆனா இதுவே ஸ்மால் ஒய்க்கு பதில் கேப்பிட்டல் ஒய் குடுத்தனா, எரர் வரல. ஏன்னா, பைத்தான் கேஸ் சென்சிட்டிவ்ன்றனால ஸ்மால்ல ஒய் கொடுத்த ஈல்டுன்னு குடுத்தீங்கன்னா, அதுதான் கீவேர்டு. ஆனா கேப்பிட்டல்ல குடுக்குறீங்க, இல்ல ஈல்டு கூட நான் 1, 2, 3ன்னு குடுக்குறீங்கன்னா, இது கரெக்ட்டா மேட்ச் ஆகல. அப்ப இதெல்லாம் அக்செப்டபிள் வேரியபிள்ஸ்ன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, வாட் வி ஆர் டூயிங் இஸ் வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ஒரு வேரியபிள்னா என்ன? ஒரு வேரியபிள்க்கு நம்ம எப்படி பேர் வைக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இப்போ இதே வேரியபிள்லயே நம்மளுக்கு இன்வாலிட் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இவங்கலாம் யாருன்னா வேலிட் வேரியபிள்ஸ். இதெல்லாம் கரெக்ட். அப்ப நம்மளுக்கு இன்னொரு ஒரு லிஸ்ட் இருக்கு. இன்வாலிட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு லிஸ்ட் இருக்குங்க. இன்வாலிட் வேரியபிள்ஸ்னா என்னது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் ஏ, பி ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் வைக்கிறேன். இந்த ஏ அண்ட் பி அதுக்கு பதில் நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்பரா குடுக்குறேன். 3ABன்னு குடுக்குறேன். நம்ம ரூல் பிரகாரம் நம்மளுக்கு என்னன்னா, முதல் லெட்டர் ஆல்பபெட்டா ஆர் அண்டர்ஸ்கோரா தான் இருக்கணும். நம்பர் வந்து செகண்ட், தேர்ட் லெட்டரா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டராவே இருக்கக்கூடாது. அப்ப எனக்கு நீங்க என்ன வருதுன்னா, எனக்கு இங்க எரர் அடிக்குது விச் இஸ் நம்மளுக்கு நம்பர் வேரியபிள் பேரா வந்திருக்கு. ஸோ இட் இஸ் நாட் ரைட். எனக்கு எரர்ன்னு சொல்லிட்டு வருதுங்க. ஸோ அதே மாதிரியே நான் இங்க என்ன பண்றேன், ஒரு எக்ஸாக்ட்டா ஒரு கீவேர்ட நான் குடுத்து நான் 44 அப்படின்னு குடுத்தேன்னா, இப்ப நான் ஏபி ஈக்குவல் டு 10க்கு ஃபால்ஸ் ஈக்குவல் டு 44ன்னு குடுக்குறேன். விசுவல் ஸ்டுடியோ கோட்ல அந்த ரெட் கலர்ல ஸ்விக்கி லைன்ஸ் வரல. ஏன்னா அதுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரன் பண்ணா தான் எரர் அடிக்கும். இப்ப நான் ரன் பண்ணா நீங்களே பார்க்கலாம். சின்டாக்ஸ் எரர் கேனாட் அசைன் டு ஃபால்ஸ். ஏன்னா இங்க எழுதியிருக்கிற கோடு கரெக்ட். ஆனா இது லாஜிக்கலா தப்பு. அப்போ சில எரரு ரன் பண்ணும்போதே விசுவல் ஸ்டுடியோ கோட் காமிக்கும். சில எரரு நீங்க ரன் பண்ணாதான் அது அவுட்புட் வரும்போது தான் அங்க எரர் இருக்குன்னே தெரியும். அப்ப இங்க ஃபால்ஸ் ஈக்குவல் டு 44ன்றது எனக்கு என்ன சொல்லுதுன்னா, இட் இஸ் அ மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரன் பண்ணும்போதே எனக்கு அவுட்புட்ல எரர்ன்னு சொல்லிட்டு காமிச்சிருது. சப்போ இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்வாலிட் வேரியபிள்ஸ். அதே மாதிரி ஒரு வேரியபிள் நடுவில் இந்த சிம்பிள்ஸ் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க அண்டர்ஸ்கோரை தவிர. அண்ட் நடுவில் இந்த ஸ்பேஸ் கொடுக்குறதும் தப்பு தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஸ்பேஸ் பி ஈக்குவல் டு 15 வச்சிங்கன்னா தப்பு. நடுவில் ஸ்பேஸுக்கு பதில் அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த ரெண்டு வார்த்தையை நீங்கள் செப்பரேட் பண்ணுறதுக்காக யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூ கேன் மேனேஜ் இட். இப்போ நம்ம இது என்னன்னு சொல்கிறோம்னா வி ஆர் காலிங் திஸ் ஆஸ் அ வேரியபிள்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கோடை டெலீட் பண்ணாமல் நான் என்ன பண்ணிடுறேன்னா இதை கமெண்ட்ல கொடுத்துட்றேன். ஸோ கமெண்ட்ல கொடுத்தா என்ன அர்த்தம், பைத்தான் இன்டர்பிரெட்டர் இந்த லைன் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடும். அப்போ என்னோட ஃபைலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஹேஷ்டாக் திஸ் இஸ் அ கமெண்ட்னு சொல்லிட்டு வருது. அண்ட் நம்மளுக்கு இங்கே இதெல்லாம் கமெண்ட்ஸு சேம் மறுபடியும் கமெண்ட், இதுவும் கமெண்ட், இதுவும் கமெண்ட், இதுவும் கமெண்ட். அப்போ மீனிங் நான் இப்போ அல்டிமேட்டாக என் கோடை ரன் பண்ணேன்னா எந்த விதமான அவுட்புட்டுமே வரல. ஏன் வரலன்னா நான் எழுதின எல்லா கோடுமே கமெண்ட்டாக போட்டுட்டேன். அப்போ என்னோட கமெண்டோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னாலும் நீங்களே பார்க்கலாம், கமெண்ட்ஸ் ஆர் மெயின்லி யூஸ்ட் ஃபார் ரீடபிலிட்டி. அது ஒரு பாயிண்ட். மற்றவங்க நம்ம கோடை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம எதுக்காக இந்த கோடை அடிச்சிருக்கோன்றதை புரிய வைக்கிறதுக்காக கமெண்ட் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் டு டேர்ன் ஆன் அண்ட் ஆஃப் எனி பார்ட் ஆஃப் த கோட். நான் 100 லைன் அடிச்சிருக்கேன், அதில் நடுவில் 2 லைன் ஒழுங்காக ஒர்க் ஆகலை, அந்த 2 லைனை நான் டெலீட் பண்ணுறதுக்கு பதில் அதை கமெண்ட்ல போட்டுரும். கமெண்ட்ல போட்டால் என்ன பண்ணும், இன்டர்பிரட்டர் ஸ்கிப் பண்ணிடும். ஸோ அப்போ அந்த 2 லைன் அங்கே தான் இருக்குது, ஆனால் ரன் ஆகலை. அப்போ இதுக்காக நம்ம கமெண்ட்ஸ்ன்றதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வாட் வி ஹவ் லேர்ன்ட் இஸ் வி ஹவ் லேர்ன்ட் கமெண்ட்ஸ்னா என்ன அண்ட் கீவேர்ட்ஸ்னா என்ன, வேரியபிள்ஸ்னா என்னன்னு நம்ம பார்த்தாச்சுங்க. இப்போ நம்ம கோட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட் வி ஹேவ் இஸ் நம்ம இங்கே இந்த கோட்லேயே இது பேர் வேரியபிள். ஆனால் இந்த 10னா என்ன, இந்த 20 என்ன, இந்த 30 என்ன, இந்த நம்பருக்கு அர்த்தம் என்னது? வெறும் 10, 20 மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமா? வேற எதுவுமே நான் என்னோட வீட்டு அட்ரஸ், என்னோட பேர்லாம் ஸ்டோர் பண்ணணும், அதெல்லாம் பண்ண முடியாதா? பண்ணலாம். அதுதான் நம்ம பார்க்க போற அடுத்த டாபிக். நம்ம டேட்டா டைப்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போதைக்கு டிஃபால்ட்டா 5 டேட்டா டைப்ஸ் இருக்கு. இது கூடவே கொஞ்சம் பைத்தான் கலெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த லிஸ்ட், டியூபிள், செட்டுலாம்.
அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் டாப்பிக்காக நம்ம செப்பரேட்டாக நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு டேட்டா டைப்ஸ் அப்படின்றது 5 டேட்டா டைப். இன்டீஜர், ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ், ஸ்ட்ரிங்கு, பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு 5 இருக்கு. ஸோ இப்போ இன்டீஜர்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஹெட்டிங் டேட்டா டைப்ஸ் நான் போட்டுக்கிறேன். அண்ட் நம்ம இங்கே கோட் எக்ஸாம்பிள் நம்ம எழுதும். ஸோ இப்போ டேட்டா டைப்ஸ் அப்படின்றது என்னன்னா, இஃப் ஐ சே a is equal to 10. இப்போ இதான் என்னோட வேரியபிள். இதில் 10ன்ற ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணுறேன். வெறும் 10ன்ற நம்பர் கொடுத்தீங்கன்னா எந்த விதமான டாட்டு அதெல்லாம் எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் பியூர் நம்பர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஒரு சம் மோர் தென் பில்லியன் நான் ஏதோ ஒரு சம் ரேண்டம் நம்பர் கொடுத்துருக்கேன். அப்போ இது என்னன்னா, இதை வேரியபிள் இல்லை இன்டீஜர்ன்ற டேட்டா டைப்பை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இன்டீஜர்னா என்னன்னா, ஏதோ ஒரு நம்பருங்க. பாசிட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம், நெகட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு நார்மல் நம்பராக இருந்துச்சுன்னா அது இன்டீஜர் டேட்டா டைப். அதே மாதிரியே இந்த நம்பருக்கு பதில் நடுவில் ஒரு டாட் நான் வச்சேன்னா, அந்த டாட் நம்ம வச்சோன்னா we will call it as a float data type. ஸோ அப்போ நான் ஏதோ ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன். நடுவில் டாட்ன்னு இருக்குன்னா இனிமே இதோட டேட்டா டைப் பேர் ஃப்ளோட். இப்போ சிமிலர்லி எனக்கு என்ன வேணும்னா, எனக்கு நம்பரே தான், ஆனால் இங்கே புதுசாக ஒரு மேத்தமெட்டிக்கல். இப்போ நீங்கள் ஒரு கோடிங் லாங்குவேஜ் நீங்கள் படிக்கிறீங்கன்னா கொஞ்சம் மேக்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு மேக்ஸ் கம்ஃபர்டபுள். நான் ஸ்கூலில் காலேஜ்லலாம் எனக்கு மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் அந்த மாதிரி ஒன் ஆஃப் த பர்சன்ஸாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா, ஐ வில் ரெக்கமெண்ட் யூ டு கோ இன் டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்கான உங்களுக்கு இன்பார்ன் ஸ்கில் இருக்குது. இப்போது எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான், ஆனால் எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கில் செட் இருக்கும்ல. எல்லாருக்குமே பிரெயின் சேம் தான், பட் ஒரு ஸ்கில்ஸ் சில பேருக்கு மேக்ஸ் நேச்சுரலாக வரும், சில பேர் அதை எஃபர்ட் போட்டு படிக்கிற மாதிரி வரும். அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு சப்போஸ் மேக்ஸ் நேச்சுரலாக வருதுன்னா, கோ அண்ட் ப்ரிஃபர் இன்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஆர் எனி கோடிங் ரிலேட்டட் ஜாப்ஸ், டேட்டா ரிலேட்டட் ஜாப்ஸ் லைக் டேட்டா சயின்ஸ், ஏஐ அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பேயிங் ஜாப்ஸ். ஸோ அப்போ அதே மாதிரியே இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது என்னன்னா, இட்ஸ் அ மேத்தமெட்டிக்கல் நொட்டேஷன். காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்றது என்னன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1. நீங்கள் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படின்னா நம்மளுக்கு 2 × 2 4, அப்போ 2ன்னு ஆன்சர் வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25னா 5 × 5 25, இப்போ 5ன்னு ஆன்சர் வரும். ஸ்கொயர் ரூட் அப்படின்ற மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனுக்குள்ளே என்ன நம்பர் கொடுக்குறோமோ அது ஸ்கொயர் ரூட்டாக ஆன்சர் வரும். ஸோ இப்போ அதே மாதிரியே இப்போது எனக்கு நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1க்கு ஆன்சர் கிடையாது. ஸோ -1 ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆன்சர் இல்லாதனால அதை மேத்தமெட்டிக்கல் என்னன்னு சொல்கிறோம்னா இமேஜினரி நம்பர்னு சொல்கிறாங்க, இல்லை காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்கிறாங்க. இதை ஜஸ்ட்டு ஒரு நாலேஜாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பைத்தானில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. அப்கமிங் செக்மெண்ட்ஸ்லேயே நானும் இது வரைக்கும் அதை யூஸ் பண்ணதும் இல்லை. ஆனால் இப்படி ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை என்ன லெட்டரில் டினோட் பண்ணுறாங்கன்னா, ஜே அப்படின்ற லெட்டரில் டினோட் பண்ணுறாங்க. அப்போ நான் இங்கே போயிட்டு 4J அப்படின்னு இருக்கு. இந்த ஜேன்றதுக்கு மீனிங் என்னன்னா ரூட் ஆஃப் -1. அப்போ 4 மல்டிப்ளை ரூட் ஆஃப் -1ன்றது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, சப்போ என்னங்க மூணுமே நம்பராக இருக்குது. ஏபிசி மூணுமே நமக்கு என்னன்னா இன்டீஜர், ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்பர்ஸ். நம்பரை தாண்டி நான் வேறு எதுவும் என்னால் ஸ்டோரே பண்ண முடியாதா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட பேரை ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை நான் ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு சம்திங் ரேண்டமாக நான் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, அப்போ யூ கேன் கோ ஃபார் ஸ்ட்ரிங். அப்போ 4வது டேட்டா டைப் நமக்கு ஸ்ட்ரிங்குன்னு இருக்குது. ஒரு ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணணும்னா முதலையும் பின்னாடியும் சிங்கிள் கொட்டேஷன் ஆர் டபுள் கொட்டேஷன் எது வேணால் கொடுக்கலாம். இதுக்கும் அதுக்கும் மேஜராக டிஃப்ரென்சஸ் இல்லை. ஸோ அப்போ சிங்கிள் கொட்டேஷன் ஆர் டபுள் கொட்டேஷன் ரெண்டில் ஏதாவது ஒன்று பயன்படுத்தி ஸ்டார்டிங் சிங்கிள் கொட்டேஷன்னா எண்டிங்கும் சிங்கிள் கொட்டேஷன், ஸ்டார்டிங் டபுள் கொட்டேஷன்னா எண்டிங்கும் டபுள் கொட்டேஷன். ஸோ பிகினிங் அண்ட் எண்டிங்கில் அந்த சிம்பிளை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு நீங்கள் உள்ள என்ன எழுதுறீங்களோ அது ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். அப்போ நான் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் டபுள் கொட்டேஷன் போட்டு உள்ள ஹலோ வேர்ல்ட் 1 2 3 அண்ட் சம் சிம்பிள்ஸும் கொடுக்குறேன். இப்போது நான் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இதெல்லாம் எழுதுனால இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம இதை என்னன்னு கன்சிடர் பண்ணுறோம்னா ஸ்ட்ரிங்குன்னு கன்சிடர் பண்ணுறோம். நீங்கள் சொல்லலாம் ஹேஷ்டேக் அப்புறம் என்ன எழுதினாலும் அது கமெண்ட் தானே? இல்லை. இப்போ நீங்கள் ஒரு கொட்டேஷன்ஸ்குள்ளே நீங்கள் எழுதியிருக்கிறனால இது எல்லாத்தையுமே ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னா பைத்தான் ட்ரீட் பண்ணணும். இப்போ ஃபைனலாக எனக்கு 5th வேரியபிள் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். இதை பூலியன் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்ன்றது ஆக்சுவலாக கீவேர்ட்ஸுங்க. நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, டாபிக் கவராக கீவேர்ட்ஸும் சேர்த்து கவர் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதே மாதிரியே நம்மளோட ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்ன்றது ஒன் ஆஃப் த கீவேர்ட்ஸு.
இவங்க பைத்தான்ல எங்க யூஸ் ஆகுறாங்கன்னா, இந்த ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்ன்றது டேட்டா டைப்ன்ற டாபிக் அடியில வராங்க. இதே மாரி இங்க இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஏதோ ஒரு டாபிக் அடியில அது என்னன்னு நம்ம லேர்ன் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு பூலியன் டேட்டா டைப் இந்த ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்ன்றது தான் ஒர்க் ஆகுது. அப்ப நான் இங்க 2ல ஏதாவது ஒண்ணு நான் குடுக்குறேன். அப்ப ஈக்குவல் டூ ஃபால்ஸ்ன்னு வருது. அப்ப நான் 5 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். 5 வேரியபிள்லயும் 5 விதமான டேட்டா டைப்ஸ நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த கோட ரன் பண்ணுவோம். எந்த விதமான அவுட்புட்டுமே வரல. பாருங்களேன், எம்ப்டியா இருக்கு. ஆனா நான் பார்த்தீங்கன்னா, நெறைய லைன் எழுதியிருக்கேன். பட் ஆனா இதெல்லாம் கமெண்ட். ஓகே ஃபைன். எல்லாமே கமெண்ட்டா இருக்கு. ஆல்ரைட். ஆனா இப்ப நான் ஒரு 5 லைனுக்கு நான் கோட் எழுதியிருக்கேனே. 5 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். 5 லைன்ல நான் ஒரு டேட்டா டைப்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஆனா ரன் பண்ணா எந்த விதமான அவுட்புட்டுமே வரமாட்டேங்குதே ஒய்? ஸோ அப்ப எந்த விதமான அவுட்புட்டும் வரலன்னா, தி ரீசன் இஸ் நம்ம புதுசா ஒரு டாபிக் நம்ம பார்க்க போறோம். விச் இஸ் பிரிண்ட்ன்னு ஒரு ஃபங்ஷன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பிரிண்ட்ன்ற ஃபங்ஷன் தான் என்ன பண்ணும்னா, இட் பிரிண்ட்ஸ் த ஸ்பெசிஃபைட் மெசேஜ் டு த ஸ்கிரீன் ஆர் எனி அவுட்புட் டிவைஸ். அப்ப பிரிண்ட் ஃபங்ஷன்ன்றது என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு இந்த வேரியபிள் இல்ல என்ன நான் சொல்றேனோ, அத எனக்கு பிரிண்ட் பண்ணி அவுட்புட்ல காமிக்கும். ஃபங்ஷன்னா என்னதுங்க? ஸோ இவ்வளவு நேரம் ஒரு டாபிக்கா சொல்றீங்க. ஆனா இப்ப புதுசா ஏதோ ஒரு வார்த்தை சொல்றீங்களே, ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப ஃபங்ஷன் அப்படின்றது என்னன்னா, இப்போதைக்கு நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஹிண்டா இல்ல ஒரு மனப்பாடம் கூட பண்ணிக்கோங்க இப்போதைக்கு. என்னன்னா, ஏதோ ஒரு வார்த்தை. எனிதிங், ஹலோ. எண்டிங்ல இப்படி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்ல முடிஞ்சதுன்னா, கண்ண மூடியது அது ஃபங்ஷன்னு சொல்லுங்க. ஸோ அப்ப எனிதிங், ஸோ எனி அப்படின்னு சொல்லிட்டு எண்டிங்ல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட். மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட். ஸோ எனி ரேண்டம் டெர்ம். ஸோ என்ன போட்டு இப்படி பிராக்கெட் போட்டாலுமே கால் இட் ஆஸ் அ ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கன்னா, நீங்க அதை சொல்லுங்க. ஸோ இப்போ அதே மாரியே இப்ப எனக்கு இங்க பிரிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. பிரிண்ட்லயும் கடைசியில ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் இருக்கு. நம்ம இது என்னன்னு சொல்லப் போறோம்னா, கண்ண மூடிட்டு இத நம்ம ஃபங்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ இப்ப ஃபங்ஷன்ன்றது என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு பைத்தான்ல சில இன்பில்ட்டா சில ஃபங்ஷன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம என்னன்னு நம்ம லேர்ன் பண்ண போறோம். நம்மளும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஃபங்ஷன பத்தி நம்மளே ஓனா படிப்போம். நம்மளும் ஒரு ஓன் ஃபங்ஷன்ஸ கிரியேட்டும் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் பிரிண்ட் அப்படின்றது ஒன் ஆஃப் த ஃபங்ஷன். அந்த பிராக்கெட்டுக்குள்ள நீங்க என்ன எழுதுறீங்களோ, அது அவுட்புட் ஸ்க்ரீன்ல வரும். அப்ப நான் முதல்ல கிளாஸ் ஸ்டார்ட்டிங் பண்ண ஒரு கோட் எழுதுனேன் பார்த்தீங்களா? இப்ப அந்த கோடு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ நான் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு தான் இந்த டாபிக்கே நம்ம இன்னைக்கு கிளாஸே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க எழுதியிருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா, இத ஸ்ட்ரிங்ன்னு இனிமே நீங்க சொல்லிருவீங்க. பிரிண்ட்ன்றது ஒன் ஆஃப் த ஃபங்ஷன்னு சொல்லிட்டு இனிமே நீங்க சொல்லிருவீங்க. அப்ப நவ் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் யூ ஆர் லேர்னிங் சம் பைத்தன் டாபிக்ஸ். இப்ப நான் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு குடுத்து இந்த கோட நான் ரன் பண்ணனா, நீங்களே பார்க்கலாம் ஹலோ வேர்ல்டுன்ற அவுட்புட் எனக்கு வருது. ஸோ அப்ப அதே மாரியே இங்க நான் பிரிண்ட் ஏன்னு குடுக்குறேன். வெறும் ஏன்னு குடுக்குறேன். பிரிண்ட் டபுள் கொட்டேஷன்ல ஏன்னு குடுக்குறேன். இது 2த்துக்குமே வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கு. வெறுமனே பிரிண்ட் ஏன்னு குடுத்தனா, அது வேரியபிள். அந்த வேரியபிள அவுட்புட்ல காமிக்கும். பிரிண்ட் டபுள் கொட்டேஷன்ல ஏன்னு குடுத்தனா, இது பேரு ஸ்ட்ரிங்கு. அந்த ஸ்ட்ரிங்க டைரக்ட்டா பிரிண்ட் பண்ணு வேரியபிள் இல்ல. ஸோ அப்ப இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். மேக் ஷூர் யூ ஆர் பீயிங் கேர்ஃபுல். நான் என்ன பண்றேன், பிரிண்ட் ஏவ அப்படியே காப்பி பண்ணி, பிரிண்ட் பி, சி, டி, இ அண்ட் இது எல்லாத்தையும் ஒரே லைன்லயும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ பி, சி, டி, இ அண்ட் ஏ, பி, சி, டி, இ இப்படியும் குடுப்பேன். லைட்டா இத நான் பெருசு பண்ணிக்கிறேன். இப்ப நான் ரன் பண்ணனா, நீங்களே பார்க்கலாம். பிரிண்ட் ஏன்றதுனால எனக்கு இன்டிஜர் பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் பின்றனால ஃப்ளோட், சின்றனால காம்ப்ளெக்ஸ். அது மட்டும் இல்லாம டில நான் என்னோட ஸ்ட்ரிங்க பிரிண்ட் பண்றேன்னா, நல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஸ்ட்ரிங்க பிரிண்ட் பண்ணும்போது, உள்ள இருக்கிற கன்டென்ட் மட்டும் தாங்க அவுட்புட்ல வரும். இந்த டபுள் கொட்டேஷன் இல்ல சிங்கிள் கொட்டேஷன் நீங்க என்ன குடுத்தாலும் சரி, நான் இங்க சிங்கிள் கொட்டேஷன் கூட குடுக்குறேன். உங்களுக்கு கன்ஃப்யூஷனா இருந்துச்சுன்னா, சப்போஸ் என்ன குடுத்தாலும் சரி, அவுட்புட்ல உள்ள இருக்கிற கன்டென்ட் மட்டும் தான் அவுட்புட்ல வரப்போகுது. அண்ட் ஃபைனலா ஃபால்ஸ்ன்னு குடுத்தனால ஃபால்ஸ். பிரிண்ட் என்ன பண்ணும்னா, ஒவ்வொரு லைன்ல நீங்க பிரிண்ட் யூஸ் பண்ண, அது ஒவ்வொரு புது லைன்ல தான் பிரிண்ட் பண்ணும். இத பத்தியும் நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஆனா இப்ப அதே பிரிண்ட் நான் ஏ, பி, சி, டி, இன்னு சொல்லிட்டு இன்னும் குடுத்துக்கிட்டே போலாம். எவ்வளோ வேரியபிள்ஸ்னா அன்லிமிட்டடா குடுக்கலாம். இப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ணி இந்த வேரியபிள், இந்த வேரியபிள், இந்த வேரியபிள்னு குடுத்தேன்னா, இது எல்லாத்தையும் ஒரே லைன்ல எனக்கு இன்டிஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும் ஸ்ட்ரிங்கு, இது பூலியன்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட்ல வருதுங்க. அப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம ஒரு டேட்டா டைப்ப எப்படி நம்ம ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றது,
ஸ்டோர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எப்படி அந்த டேட்டா டைப்பை நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனில் அவுட்புட்டாக பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரியே பிரிண்ட் அப்படின்றது நம்மளுக்கு எப்படி பிரிண்ட் பண்ணுதுன்னா, ஒவ்வொரு பிரிண்ட்டுமே என்னோட அவுட்புட்டை புது புது லைனில் கொடுக்குதுங்க. அண்ட் ஒரே பிரிண்ட்லேயே நான் மல்டிபிள் வேரியபிள்ஸ் கொடுத்தேன்னா ஒவ்வொரு வேரியபிளுக்கு நடுவில் ஒரு குட்டியாக ஒரு ஒயிட் ஸ்பேஸ் வருது. இதை பற்றி நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம இந்த நியூ லைன்னா என்னது, இந்த ஒயிட் ஸ்பேசஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த கோடை அப்படியே நான் கமெண்ட்டில் போட்டுட்டு அண்ட் லெட் மீ கட் திஸ் இங்கே இதை போய் பேஸ்ட்டும் பண்ணிடுறேன். சப்போ எனக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த 10 லைனுமே 11 லைனுமே உங்களுக்கு கமெண்ட் ஆயிடுச்சு. இனிமேல் ரன் ஆகாது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம என்ன பண்ணலாம்னா புதுசாக நம்ம அடிக்க போவோம். ஏன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் எதை டிலீட் பண்ணலாம், அதுவுமே ஓகே தான். இல்லை டிலீட் பண்ணுறதுக்கு பதில் அந்த ஃபைல்லே நான் என்ன பண்ணுறேன், புதுசாக ஆட் பண்ணுறேன். இல்லை செப்பரேட் ஃபைலாக க்ரியேட் பண்ண வேண்டியது வரும். ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு புது ஃபைல். ஸோ அதுக்கு பதில் ஒரே ஃபைலே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டாபிக் கவராக பழைய டாப்பிக்கை முன்னாடி விட்டுட்டு அப்படியே புது கோடை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பேர் என்னன்னா எஸ்கேப் சீக்வன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கப்போம். எஸ்கேப் சீக்வன்சஸ்னா என்ன, இது எதுக்காக அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு சினாரியோ என்னன்னா, பிரிண்ட் நான் என்ன பண்ணுறேன், டபுள் கொட்டேஷனில் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஆனால் எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த வேர்ல்டை மட்டும் அவுட்புட்லேயே டபுள் கொட்டேஷனில் வரணும். அப்படின்னா அவுட்புட் எப்படி வரணும்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அவுட்புட்டில் வரணும். இந்த வார்த்தை எக்ஸாக்டாக இங்கே அவுட்புட் வரணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த டபிள்யூக்கு முன்னாடியும் டிக்கு அப்புறமும் டபுள் கொட்டேஷன் வரணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், என்னோட கோடில் போயிட்டு இந்த இடத்துல டபுள் கொட்டேஷன், இந்த இடத்துல இன்னொரு டபுள் கொட்டேஷன் கொடுத்தனா இப்போதைக்கு எரர் அடிக்குது. என்ன எரர்னா, பைத்தான் என்ன நினச்சிச்சுன்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிங்கு, இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிங்கு, நடுவில் ஏதோ ஒரு வேரியபிள் போட்டிருக்காங்க போல அப்படின்னு நினச்சிச்சு. அப்போ அதுக்காக தான் நம்ம சில அவுட்புட் நம்ம மாடிஃபை பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி எஸ்கேப் சீக்வன்சஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த சிம்பிள் தான் நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸை நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ மீனிங் என்னன்னா, இப்போ நான் இங்கே எங்கே டபுள் கொட்டேஷன் வருதோ அந்த இடத்துல பேக்வேர்ட் ஸ்லாஷ் கொஞ்சம் பின்னாடி சாஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நமக்கு இப்படி பின்னாடி சாஞ்சு இருக்குன்னா அது பேக்வேர்ட் ஸ்லாஷு. ஸோ நம்ம 2 பேக்வேர்ட் ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன். இப்போ கோடை ரன் பண்ணால் நான் எதிர்பார்த்த மாதிரி ஹலோ, இது வந்து இனிமேல் ஸ்ட்ரிங் முடிவில்லை, அது நான் பேக்வேர்ட் ஸ்லாஷ் வேணும்னு சொல்லிட்டு 2 இடத்துல நான் அதை போட்டிருக்கேன். அப்போ எங்கெங்கெல்லாம் எனக்கு அங்கே இருக்கோ அங்கே பேக்வேர்ட் ஸ்லாஷ் வரும். இப்போ இதுவே எனக்கு ஒரு எனக்கு என்ன வேணும்னா சிங்கிள் கொட்டேஷன் வேணும் அப்படின்னு நினச்சாலும் எனக்கு ஓக்கு முன்னாடி சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்கும். அப்போ ஸ்லாஷ் சிங்கிள் கொட்டேஷன் ஸ்லாஷ் டபுள் கொட்டேஷன் என்ன பண்ணுவோம்னா எனக்கு அது ரெஸ்பெக்டிவ் வார்த்தையை பிரிண்ட் பண்ணும். ஸ்லாஷே பிரிண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்லாஷே பிரிண்ட் பண்ணுமா, அப்போ 2 வாட்டி கொடுத்தீங்கன்னா எனக்கு அவுட்புட்டில் ஸ்லாஷ்ன்னு சொல்லிட்டு வரும். அண்ட் ஃபைனலாக நம்மளுக்கு கீபோர்டில் சில டேர்ம்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குன்னா, நம்மளுக்கு /t அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது டேபு, என்டர்னு நியூ லைன். கீபோர்டில் டேப்னு ஒரு பட்டன் இருக்கும், என்டர்னு ஒரு பட்டன் இருக்கும். இப்போ எனக்கு என்ன வேணும்னா நான் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணனா 2 வார்த்தையுமே எனக்கு என்ன வருதுன்னா எனக்கு ஒரே லைனில் சேர்த்து வச்ச மாதிரி வருது. எனக்கு இந்த ஹலோ மட்டும் ஒரு லைனில், வேர்ல்டுன்றது அடுத்த லைனில் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஆப்ஷன் நம்பர் 1 நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பிரிண்ட்டில் அடுத்த லைனில் போயிட்டு வேர்ல்டுன்றதை செப்பரேட்டாக எழுதிருங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ என்ன பண்ணுவோம்னா தனித்தனி லைனில் வருங்க. ஓகே, இதுவுமே கரெக்ட் ஆன்சர் தான். ஆனால் என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா, எனக்கு இப்படி 2 பிரிண்ட் ஃபங்க்ஷன் இல்லாமல் எக்ஸிஸ்டிங் பிரிண்ட் ஃபங்க்ஷன்லேயே ஒரு நியூ லைன் என்ட்ரி போட முடியுமா, என்ட்ரு அடிக்க முடியுமா. என்ட்ரு அடித்தா இது தப்பாக போயிடும், ஏதோ இடிக்குது. அப்போ என்ட்ரு எப்படி அடிக்கிறது, /n அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த /nன்றதுக்கு பேர் நியூ லைன், என்ட்ரு அடிக்கிறதுக்கு சமம். அப்போ நம்ம கொடுத்தோம்னா நீங்களே பார்க்கலாம், ஹலோ ஒரு ஒயிட் ஸ்பேஸ், ஹலோ ஒரு ஒயிட் ஸ்பேஸு, நியூ லைனுன்றனால என்ட்ரு அடிச்சிருச்சு. அப்போ கர்சர் அடுத்த லைனுக்கு வந்துருச்சு, வேர்ல்டுன்றது எனக்கு அடுத்த லைனில் வருது. அப்போ இதை நம்ம எஸ்கேப் சீக்வன்சஸ்ன்னு சொல்கிறோம். இதே மாதிரியே /tன்றது டேப். ஸோ டேப்னா என்னன்னா, எனக்கு நம்ம கீபோர்டில் டேப்ன்ற பட்டன் இருக்கும். ஒரு டேப் இப்படி ஜம்ப் பண்ணுது பார்த்தீங்களா. ஸோ அப்போது எனக்கு இந்த /tன்றது என்னென்னா ஒரு டேபு. அப்போ எல்லுக்கும் டிக்கும் நடுவில் ஒரு டேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அப்போ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா, we are calling this as something called as escape sequences. So ESCAP.
சீக்வன்ஸ், SEQUENC. ஸோ அப்போ நம்ம எஸ்கேப் சீக்வன்சஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த சிம்பிள்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ சிமிலர்லி இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பிரிண்ட்ன்ற ஒரு டாபிக் பார்த்தோம். ஸோ அதே மாதிரியே நம்ம இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இன்புட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டாபிக் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்மாலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன விஷயம் நம்ம கற்றுக்க போகிறோம், விச் இஸ் கால்ட் அஸ் டைப் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டைப் கேஸ்டிங்னா என்னன்னா நீங்கள் ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அப்படின்னா இன்டீஜரை ஃப்ளோட்டாக மாற்றலாம், ஃப்ளோட்டை இன்டீஜராக மாற்றலாம். ஸோ அப்போ நீங்கள் ஒரு டேட்டா டைப் இன்னொரு டேட்டா டைப்பை கன்வர்ஷன் பண்ணலாம். அப்போ அதை டைப் கேஸ்டிங்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ப்ரூஃபும் பார்க்க போகிறோம். என்ன ப்ரூஃப்னா இப்போ நான் புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். எப்படி நம்ம பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ அப்போ பிரிண்ட்ன்றது என்னதுன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன்னா பைத்தான் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன். நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன்லாம் உள்ளே வந்துருச்சு. அதே மாதிரியே நம்மளுக்கு இந்த டைப்புன்றதை நான் இங்கே கொடுத்துருக்கிறதும் இட்ஸ் ஒன் ஆஃப் த பைத்தான் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன். இது பைத்தான்குள்ளேயே இன்பில்ட்டாக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா டைப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து அதை ஃபவுண்டேஷனாக வச்சு டைப் கேஸ்டிங்னு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இந்த டைப்னா என்ன? இப்போது நான் ஒரு பிபிடி வச்சுருக்கேன். இந்த பிபிடியில் 5 டேட்டா டைப் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அந்த 5 டேட்டா டைப்புக்கான கோடும் நான் எழுதியிருக்கேன். பட் இது இன்டீஜர் தான், இது ஃப்ளோட்டு தான், இது ஸ்ட்ரிங்கு தான் சொல்லிட்டு எங்கள் ப்ரூஃப்? என்னோட பிபிடி என்னோடது, கோடு நான் எழுதியிருக்கேன். அப்போ எங்கள் ப்ரூஃப், எங்கே இது இந்த டேட்டா டைப் தான்றது ப்ரூஃபே எனக்கு பைத்தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறதுக்கு தான் நம்ம இங்கே டைப்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை பற்றி கற்றுக்க போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், a = 10ன்னு கொடுக்குறேன். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரிண்ட் ஏன்னு கொடுப்போம். ஸோ இப்போ நான் 2 வாட்டி பிரிண்ட் ஏன்னு கொடுத்தேன்னா ஏன்றது வேரியபிள், அப்போ எனக்கு அவுட்புட்டில் 10ன்னு சொல்லிட்டு அந்த வேரியபிளில் இருக்கிற 10ன்றது அவுட்புட்டில் வருது. ஆனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்க, இனிமேல் பிரிண்ட் ஏ கிடையாது, பிரிண்ட் த டைப் ஆஃப் ஏ. டைப் ஆஃப் என்னன்னா என்னோட ஏவோட டேட்டா டைப்பை பிரிண்ட் பண்ணிடு. அப்போ இப்போ நான் கோடை ரன் பண்ணால் நீங்களே பார்க்கலாம், இந்த ஏன்றது இட் பிலாங்ஸ் டு இன்டீஜர் INT. இப்போ இதுவே நான் 10.6 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு இட் பிலாங்ஸ் டு ஃப்ளோட். இப்போ இதுவே நான் 10J அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இட் பிலாங்ஸ் டு காம்ப்ளெக்ஸ். இதுவே நான் இது ரெண்டுத்தையும் டபுள் கொட்டேஷனில் போட்டு நான் மூடிட்டேன்னா இனிமேல் இட் பிலாங்ஸ் டு ஸ்ட்ரிங். அண்ட் ஃபைனலாக நான் இங்கே ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்து நான் ரன் பண்ணேன்னா இட் பிலாங்ஸ் டு பூலியன். அப்போ எனக்கு என்னன்னா ஒரு ப்ரூஃப் நான் கொடுத்துருக்கேன். என்ன ப்ரூஃப்னா இந்த டேட்டா டைப்பு உண்மையிலேயே இதுதான். பைத்தானும் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ஒரு டேட்டா டைப் நீங்கள் கோடில் எழுதுறீங்கன்னா அதுவே என்ன பண்ணுன்னா இது என்ன டேட்டா டைப் பண்ணு பைத்தானே ஆட்டோமேட்டிக்காக ரெகக்னைஸ் பண்ணிக்கோங்க. ரெகக்னைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுன்னா அது கரெக்டாக அந்த அப்ராப்ரியேட் டேட்டா டைப்பில் போயிட்டு ஸ்டோர் பண்ணிடும். அப்போ டைப்புன்றது என்னன்னா அது ஒரு டாப்பிக்கு. அந்த டாபிக் ஜஸ்ட் எதுக்காகனா இது உண்மையிலேயே இது என்ன டேட்டா டைப்புன்னு நம்ம செக் பண்ணுறதுக்காக டைப்புன்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த டைப்ன்ற ஃபங்க்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to learn something called as type casting அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். ஸோ டைப் கேஸ்டிங்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி எனக்கு நடுவில் இன்னொரு டாபிக் இருக்கு. ஒவ்வொரு வேரியபிள்குள்ளேயும் மொத்தம் 3 விஷயங்கள் இருக்கும். ஒரு வேரியபிள்குள்ள அதோட வேல்யூ இருக்கும், அதோட டேட்டா டைப் இருக்கும், அதோட ஐடின்னு ஒன்று இருக்கும். இந்த ஐடின்றத நான் இப்போதைக்கு ஹோல்டு போடுறேன், விச் இஸ் நம்ம ஃபியூச்சர் டாபிக்ஸில் மியூட்டபிள் இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஹெட்டிங் வரும். இந்த மியூட்டபிள் அண்ட் இம்மியூட்டபிள்ன்ற ஹெட்டிங் அப்போ நம்ம இங்கே இந்த டாபிக்கு நம்ம ஐடிக்கு நம்ம ஜம்ப் பண்ணிடலாம். பட் இப்போதைக்கு லெட்ஸ் புட் இட் ஆன் ஹோல்டு. நம்ம டேரெக்டாக இந்த டைப் கேஸ்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ டைப் கேஸ்டிங்னா என்னன்னா ஒரு டேட்டா டைப்பை நீங்கள் இன்னொரு டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு நான் சொல்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், சும்மா இப்போ நான் என்ன பண்ணுறேன், a = 10 print a. இதில் b = 10 print b, c print c, d print d, e print e. இது கூடவே என்ன தப்பு பண்ணிட்டேன், டைப்பையும் நான் சேர்த்து பிரிண்ட் பண்ணுறேன்.
இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா, என்கிட்ட ஒரு 5 வேரியபிள் இருக்கு ஏபிசிடி. அந்த 5 வேரியபிள்குள்ளேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கேன் விச் இஸ் 10. அந்த 10ஓட பிரிண்ட் 10 கூடவே டைப் ஆஃப் அந்த வேரியபிளும் பிரிண்ட் பண்ண இன்டீஜர்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நான் ஒரு 5 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த 5 வேரியபிள்லையுமே நான் சில டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த டேட்டாவை எல்லாத்தையும் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நாட் ஈவன் பிரிண்டிங் டேட்டா டைப்போட அது உண்மையிலேயே என்ன டேட்டா டைப்போட நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம கற்றுக்க போகிற டாபிக் பேர் டைப் கேஸ்டிங். டைப் கேஸ்டிங் என்னன்னா, ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுதான் டைப் கேஸ்டிங்னு சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஏ ஈக்குவல் டு 10 இருக்கு. இந்த 10ன்றத நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்ற போகிறேன். ஸோ இப்போ நான் ஃப்ளோட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, இப்போ 10ன்றது ஃப்ளோட்டாக மாறிடும். அப்போ நான் இப்போ ரன் பண்ணேன்னா நீங்களே பார்க்கலாம், இதுக்கு முன்னாடி 10 இருந்தது, இப்போ 10.0ன்னு ஆட் ஆகி ஃப்ளோட்டுன்னு வருதுங்க. அப்போ இது என்னதுங்க ஃப்ளோட் அப்படின்னா, இட்ஸ் நத்திங் பட் அகெயின் நம்ம புதுசாக சில ஃபங்க்ஷன் படிக்க போகிறோம். ஸோ ஒன் டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம சில ஃபங்க்ஷன் படிக்க போகிறோம். இன்ட்டு, ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு, பூலியன் காம்ப்ளெக்ஸே இருக்குது. நம்ம எப்போவுமே அது யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். லிஸ்ட், டியூபிள், செட்டுன்றதும் நம்ம ஃபியூச்சர் டாபிக்ஸில் அதை பற்றி படிக்கும்போது அப்போ லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இப்போதைக்கு நம்மக்கிட்ட 4 ஃபங்க்ஷன் இருக்குது. அகெயின் ஒரு வார்த்தை எண்டிங்கில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸில் முடிஞ்சிருச்சுன்னா அதை கண்ணை மூடிட்டு ஃபங்க்ஷன்னு சொல்லுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இங்கேருந்து ஃப்ளோட்டுன்ற ஃபங்க்ஷன் தான் எடுத்து நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ 10 ஃப்ளோட்டாக மாற்றி ஏன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணு, பிரிண்ட் ஏ அண்ட் டைப் ஆஃப் ஏன்னு கொடுத்தா ஃப்ளோட்டுன்னு வருதுங்க. இப்போ இதுவே என்கிட்ட ஒரு நம்பர் இருக்கு. ஸோ அந்த நம்பரை நான் ஃப்ளோட்டாக நான் வச்சுருக்கேன். எனக்கு இந்த ஃப்ளோட்டை இன்டீஜராக மாற்றுறேன். அப்போ நான் என்ன பண்ணணும், இங்கே எனக்கு ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் போயிட்டு நான் இப்போ இன்டீஜர் அப்படின்னு நான் டைப் பண்ணேன்னா எனக்கு இந்த ஃப்ளோட்டுன்றது இன்டீஜராக மாறிடும். அப்படின்னா என்னன்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அது அப்படியே டெலீட் ஆகிட்டும், மீதி என்ன வேல்யூ இருக்கோ அது மட்டும்தாங்க வரப்போகுது. ஸோ இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் 9999 சொல்லிட்டு இருந்தாலுமே, எப்பயோ ரன் பண்ணாலுமே சிம்பிளாக பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருந்தாலும் அந்த கண்ணை மூடி டெலீட் பண்ணி விட்டுரும். ஒன்லி அந்த ரியல் டேர்ம் அதை மட்டும்தான் என்னோட வேரியபிளில் வைக்க போதும். அப்போ நீங்கள் ஒரு நம்பரை ஃப்ளோட்டாக மாற்றலாம், ஃப்ளோட்டையும் ஒரு நம்பராக மாற்றலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் ஒரு நம்பரை ஸ்ட்ரிங்காக மாற்ற போகிறேன். அப்போது இவ்வளோ நேரம் நம்மளுக்கு என்ன வந்துச்சுன்னா, அவுட்புட்டில் இன்டீஜர்னு வந்துச்சு. ஆனால் இப்போ இந்த நான் 10 ஸ்ட்ரிங்காக நான் போட்டேன்னா, இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா நீங்களே பார்க்கலாம், அவுட்புட் பார்க்க சேமாக தாங்க இருக்குது, 10 தான் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக அதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு இந்த பிரிண்ட்டை பற்றி நான் சொல்லிக் கொடுக்கும்போது நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறீங்கன்னா உள்ளே இருக்கிற கண்டென்ட் மட்டும் தான் அவுட்புட்டில் வரும், முன்னாடி இருக்க டபுள் கொட்டேஷனோ சிங்கிள் கொட்டேஷனோ அவுட்புட்டில் வராது. அப்போ அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கே மைண்டில் வச்சுக்கிட்டு என்னோட 10ன்ற நம்பரை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்ட்ரிங்குன்னு மாற்றிருக்கேன். இப்போ ஸ்ட்ரிங்குன்னு மாத்திரம் என்ன அர்த்தம், ஆக்சுவலாக எப்படி எழுதுறது, சி இஸ் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே 10ன்னு எழுதுறதுக்கு தான் சமம். அப்போ 10ன்றதை பிரிண்ட் பண்ணுனா உள்ள இருக்கிற கண்டென்ட் மட்டும் பிரிண்ட் பண்ணுது 10, ஆனால் ஆக்சுவலாக அதோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங்குன்னு வருது. அப்போ நீங்கள் ஒரு இன்டீஜரையுமே நீங்கள் ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கலாம். இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. என்ன ஸ்ட்ரிங்னா ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ அந்த ஹலோன்றதை வச்சு நான் ரன் பண்ணேன்னா ஹலோன்றது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னு வருது. ஆனால் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் இந்த ஹலோன்றத நான் இன்டீஜராக மாற்றுறேன். காமன் லாஜிக் பிரகாரம் ஒரு வார்த்தையை நம்பராக மாற்ற முடியுமானா முடியாது. ஏன்னா அது வேணா ஒரு சும்மா சொல்லலாம், ஏனா 1, பினா 2, சினா 3, இதை வச்சு ஹெச்சுக்கு ஒரு நம்பர் இருக்கும் அதை எழுதுங்க, ஈக்கு ஒரு நம்பர் இருக்கும் அப்படி எழுதுங்க. அதெல்லாம் சும்மா நம்ம கிரிப்டோகிராஃபிக்காக அப்படி பயன்படுத்துகிறோம். காமன் லாஜிக் வச்சு ஹலோன்ற வார்த்தையை இன்டீஜராக மாற்ற முடியாது, ஒரு நம்பராக வராது. அப்போ நான் இப்போ இந்த கோடை ரன் பண்ணேன்னா இந்த லைன் எரர் அடிக்கும். நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே ஒன்று சொல்லியிருப்பேன், இன்டர்பிரட்டாருன்றது என்ன பண்ணுன்னா உங்களோட கோடை லைன் பை லைனாக தான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போ லைன் பை லைனாக என் கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால இப்போ நீங்களே பாருங்கள் இந்த கோட் எப்படி பிஹேவ் பண்ணுது ரன் பண்ணனா. ஏன்னா இந்த லைன் எரர் அடிக்க போகுது. இப்போ எரர் அடித்தாலுமே எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன். ரன் பண்ணுறேன், கொஞ்சம் தூக்கி ரன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 பிரிண்ட் ஏன்னா அவுட்புட் வந்துடுச்சு. ஏன்னா இன்டர்பிரட்டர் லைன் பை லைனாக ரன் பண்ணுறதுனால இதுக்கு அவுட்புட் வந்துடுச்சு. திருப்பி இதுக்கான அவுட்புட் இங்கே வந்துடுச்சு. சி டைப் ஆஃப் சீன் ஸ்ட்ரிங்கும் வந்துடுச்சு. 66th லைனில் லைன் நம்பர் 66ல் எனக்கு இந்த ஹலோவை இன்டீஜராக மாற்றுறீங்க, இப்படி மாற்றுறதுக்கு அலௌடு கிடையாது. அதனால் 66th லைனில் நான் எரர் அடிச்சு நான் நின்றுறேன்.
மீதி இருக்கிற எந்த லைனுமே ரன் ஆகாது. ஏன்னா நடுவுல ஒரு எரர் என்கவுண்டர் பண்ணிட்டனால ஐ அம் ஹால்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தான் எரர் மெசேஜை த்ரோ பண்ணிட்டு நின்றுச்சு. இதுதான் பைத்தானோட பிஹேவியருங்க. பிஹேவியர்னா என்னன்னா, இன்டர்பிரட்டர் எப்படி பிஹேவ் பண்ணும் உங்க கோடை லைன் பை லைன் ரன் பண்ணும்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஹெலோன்னு கொடுத்தனால தான் தப்பு. இப்போ நான் இங்க வெறும் நம்பர் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், 66645 கொடுக்குறேன்னா இப்போ ஒர்க் ஆகும். இது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாகவே இருந்தாலுமே எனக்கு நான் ஸ்ட்ரிங்கை இன்டீஜரா மாற்ற முடியாதுன்னு சொல்லவே இல்லை. ஸ்ட்ரிங்குக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கு. இப்போ இங்க பியூர் நம்பரா இருக்குன்னா மாறும். ஆனா இது கூடவே நான் ஒரு லெட்டரை ஆட் பண்ணி ரன் பண்ணனா மறுபடியும் எரர் அடிக்கும். ஏன்னா அந்த லெட்டரை நம்பரா மாற்ற முடியலன்னு சொல்லும். ஃபைனலாக நம்ம பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ லெட் அஸ் புட் பூல். ஸோ இப்போ நான் பூலியன் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா பூலியன் ரெண்டு தான், ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். இப்போ நான் 10 பூலியன்னு மாத்திரேன், எனக்கு ட்ரூன்னு வருது. -10 பூலியன்னு மாத்திரேன், அப்பயும் எனக்கு ட்ரூன்னு தான் வருது. இதுவே நான் இங்க டபுள் கொட்டேஷன்ல ஹாய்ன்னு கொடுக்குறேன், அப்பயும் எனக்கு ட்ரூன்னு தான் வரும். இப்போ எப்போதாங்க ஃபால்ஸ் வரும், எப்போதான் எனக்கு இங்கே ஃபால்ஸ்ன்றது வரும்னா, சப்போஸ் இங்கே நீங்கள் 0ன்னு கொடுக்குறீங்கன்னா, நியூமரிக்கல் 0, அப்போ ஃபால்ஸ் வருங்க. இந்த 0 டபுள் கொட்டேஷனில் கொடுத்தா கூட அதுவும் ஸ்ட்ரிங்கு தான், ஸ்ட்ரிங்குக்குள்ள ஒரு கேரக்டர் தான், ட்ரூன்னு தான் வரப்போகுது. நியூமரிக்கல்ல 0ன்னு கொடுத்தீங்கன்னா அப்போ ஃபால்ஸ் வரும். அதே மாதிரியே ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணியிருக்கேன், உடனே மூடிட்டேன், உள்ள ஒரு லெட்டர் கூட இல்லை, ஒரு லைன் கூட இல்லை, ஒரு கேரக்டர் கூட இல்லை, அப்போ ஃபால்ஸ்ன்னு வரும். ஸோ அப்போ இப்போ நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம்னா, ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் லேர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், எதுக்காக நான் டேட்டா டைப் கன்வர்ஷன் நான் பார்த்தேன், டைப் காஸ்டிங்ன்ற டாபிக் எதுக்காக சொல்லி கொடுத்தீங்க? ஏன்னா இப்போ பிரிண்ட், வேரியபிள், டேட்டா டைப்ஸ், இந்த எஸ்கேப் சீக்வன்சஸ் இதெல்லாமே ஓகே. ஒரு டேட்டா டைப்பை நான் செக் பண்ணுறதுக்கு டைப் சொல்லி கொடுத்தீங்க, அது ஓகே, எப்பவுமே யூஸ் ஆகாது, ரேர்லி யூஸ் ஆகும். பட் நான் ஒரு டேட்டா டைப்பை எதுக்காக நான் இன்னொரு டேட்டா டைப்பாக மாற்ற போகிறேன், எந்த சுச்சுவேஷனில் அப்படி வரப்போகுது? ஸோ அங்கே தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அடுத்த டாபிக், which is இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அகெயின் இன்புட் அப்படின்னாலே ஒரு பிராக்கெட் நம்ம எண்டிங்ல பரான்தசிஸ்ல முடியுது, அப்போ கண்ணை மூடிட்டு அதை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இன்புட்ன்றது தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா புதுசாக ஒரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம். இப்போ இன்புட்னா என்னன்னா, நம்ம யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை வாங்கலாம், ஒரு இன்புட்டை கேப்சர் பண்ணி அந்த இன்புட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு ப்ராசஸிங்லாம் பண்ணலாம். எதுக்காக நான் யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை வாங்குவேன்? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ஏ ஈக்குவல் டு பிரிண்ட் ஏன்னு நான் கொடுக்குறேன், ஏ ஈக்குவல் டு 10, பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறேன், அவுட்புட்டில் 10ன்னு வருது. 10 மட்டும் வேணாம், அது கூடவே நான் என்ன பண்ணுறேன்னா டபுள் கொட்டேஷனில் முன்னாடி த வேரியபிள் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு நான் இப்படி கொடுக்குறேன். இப்போ முதல்ல இந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணிடும், கமா என்னோட வேரியபிள் எல்லாம் ஒரே லைனில் அவுட்புட் ஆகும். இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு பாருங்க, வேரியபிள் ஏ இஸ் 10. இப்போ இந்த கோடை நான் 100 வாட்டி ரன் பண்ணாலுமே எனக்கு வர போகிற ஒரே அவுட்புட்டு வேரியபிள் ஏ இஸ் 10. ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா இங்கே 10ன்றதை டைரெக்டாக கோடு லெவல்லையே எழுதி நான் அந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்போ எத்தனை வாட்டி நீங்கள் ரன் பண்ணாலும் இன்டர்பிரட்டர் முதல் லைன் படிக்கும், ஏ ஈக்குவல் டு 10 மெமரியில் ஸ்டோர் பண்ணிக்கும், இந்த வேரியபிள் ஏ இஸ் 10ன்னு சொல்லிட்டு அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ண போகுது. இது ஃபிக்ஸ்டு, இதான் நார்மலாக நம்மளுக்கு எப்போ என்னன்னா ரெப்பிட்டேட்டிவாக இது தாங்க வரப்போகுது. அப்போ நம்மளுக்கு என்னன்னா, சப்போ ஒரு வேல்யூவை நான் ஃபிக்ஸாக வச்சுட்டேன், எனக்கு அப்படி வேணாம், நான் என்ன பண்ணணும்னா ரன் பண்ணும்போது யூசர் கிட்ட இருந்து நான் ஒரு வேல்யூவை கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 10ன்றதை தூக்கிட்டு நம்ம இப்போ படிக்கிற இன்புட்ன்ற ஃபங்க்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே இன்புட்டுன்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணனா ரன் ஆகுது, ஆனால் ரன் ஆகுற மாதிரி தெரியல, அவுட்புட் எதுவுமே வரலையே. ஆக்சுவலாக என்னன்னா இன்புட்டுன்னு கொடுத்தனால வெயிட் பண்ணுது. யாருக்காகனா யூசர் ஒரு இன்புட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நான் 88ன்னு கொடுத்து என்டர் அடிச்சேன்னா 88 கேப்சர் பண்ணி இன்புட்ன்றது கேப்சர் பண்ணி ஏ வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடு, அந்த வேரியபிள் ஏ ஈக்குவல் டு 88ன்னு அவுட்புட்டில் வருது. அப்போ எப்பவுமே ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்புட்டுக்கு முன்னாடி பிரிண்ட் கொடுங்க, என்டர் அ நம்பர் ஆர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா தான் கோடை ரன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வரும், என்டர் நம்பர், ஓகே நம்பர் கொடுக்கணும் போல அப்படின்னு தெரிஞ்சு நம்ம நம்பர் கொடுப்போம், வேரியபிள் ஏ ஈக்குவல் டு 44ன்னு வருது. அப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன், ஒரு இன்புட்னா என்ன, அந்த இன்புட்டை நம்ம ஒரு வேரியபிளில் கேப்சர் பண்ணி எப்படி நம்ம அந்த வேரியபிளில் அவுட்புட்டாக காமிக்கிறதுன்னு நம்ம கற்றுக்கிட்டோம்.
இப்போ நான் என்ன பண்றேன்னா, இதே கோட அப்படியே காப்பி பண்ணி மறுபடியும் பேஸ்ட் பண்றேன். இங்க புதுசா ஒரு வேரியபிள் பீன்றத ஸ்டோர் பண்றேன். அந்த ஏவையும் பியும் ஆட் பண்ணி நான் ஒரு சின்ற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். பிரிண்ட் த டோட்டல் இஸ் ஈக்குவல் டு கமா சி. ஸோ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் பை கெட்டிங் அன் இன்புட் ஃப்ரம் யூசர்ன்ற முதல் பைத்தான் கோடே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். சப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ நம்ம ஒரு பிரிண்ட்னா என்ன, இன்புட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நான் 2 நம்பர் இன்புட்டா வாங்க போறேன். அதை ஏ அண்ட் பில ஸ்டோர் பண்ண போறேன். ஏ பிளஸ் பி பண்ணி அதோட டோட்டல் வர அவுட்புட்டை சில ஸ்டோர் பண்றேன். பிரிண்ட் த டோட்டல் சின்னு வரப்போகுது. சில என்ன இருக்கோ அவுட்புட் வரப்போகுது. கோடை ரன் பண்ணும். என்டர் நம்பர் 20. என்டர். வேரியபிள் ஏ இஸ் 20. திருப்பி என்டர் நம்பர், அடுத்த நம்பர் கொடுக்கணும்ல, 60 அப்படின்னு கொடுக்குறேன். என்டர் கொடுத்தனா 20 + 60 80 சில ஸ்டோர் ஆகி டோட்டல் இஸ் 18 வரணும். இதான் நான் எதிர்பார்க்குற அவுட்புட். 16 கொடுக்குறேன். என்ன அவுட்புட் எடுத்து பாருங்களேன். ஏ 20 இங்கே பின்னு மாற்றணுமோ, மாற்றலை. பி வந்து 60, டோட்டல் இஸ் 216 வருது. ஏன்னா சி இல்லைன்னா டோட்டல் இஸ் கரெக்டாக தான் இருக்குது. 216 வருதுங்க. ஏன் 20 + 60 80 தானே வரணும், ஏன் 216 சொல்லிட்டு ரெண்டும் ஜாயின் ஆகி ஒட்டிக்கிட்டு வருது? ஸோ வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் த ப்ராப்ளம்னா, நம்ம இந்த ஏவோட டைப்பை செக் பண்ணுவோம், பியோட டைப்பை செக் பண்ணுவோம். ஆனால் அதே மாதிரியே சியோட டைப்னா என்னன்னா, இவங்க என்ன டேட்டா டைப்புன்னு நம்ம செக் பண்ணுவோம். இப்போ இதே கோட ரன் பண்ணுறேன். என்டர் நம்பர் 2, என்டர் நம்பர் 5. ஸோ 2 + 5 எனக்கு அவுட்புட்டில் எனக்கு ஆக்சுவலாக 2 5 2 + 5 எனக்கு அவுட்புட்டாக 7ன்னு வரணும். ஆனால் 7 வராமல் 25ன்னு வந்திருக்கு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் நான் கொடுத்த நம்பர் 2வும் நம்பர் 5யும் என்ன வேரியபிளில் ஸ்டோர் ஆயிருக்குனாங்கன்னா, ஸ்ட்ரிங்குன்ற டேட்டா டைப்பில் வேரியபிள்குள்ளே ஏ அண்ட் பியில் ஸ்டோர் ஆயிருக்காங்க. இது ஏன் ஸ்ட்ரிங்கு? நான் நம்பர் தானே கொடுத்தேன், ஏன் ஸ்ட்ரிங்குன்ற டேட்டா டைப்பில் ஸ்டோர் ஆயிருக்கு? வாட் இஸ் த இஷ்யூ? ஆக்சுவலாக இது இஷ்யூ இல்லை. பைத்தானை இப்படி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெவலப்பர்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்புட் ஃபங்க்ஷன் யூசர் இன்புட் கொடுக்கும். ஆனால் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இன்புட் ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் ரெக்கக்னைசஸ் த யூசர் இன்புட் வேர்ட் அஸ் அ ஸ்ட்ரிங் டேட்டா டைப். அவங்க நம்பரும் கொடுத்தாலும் சரி, ஸ்ட்ரிங்காக கொடுத்தாலும் சரி, டிஃபால்ட்டாக நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறது ஸ்ட்ரிங்கில் தான். அதை நீங்கள் டைப் காஸ்டிங்ன்ற டாப்பிக்கை போட்டு மாற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான டேட்டா டைப்புக்கு. அப்போ நம்ம ப்ரீவியஸாக லேர்ன் பண்ண இந்த டேட்டா டைப்புன்ற கான்செப்ட் இது எங்கன்னு நம்ம பார்க்குறோன்னா, நீங்கள் இன்புட்ன்ற ஒரு டாபிக் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது தேவைப்படும். நான் என்ன பண்ணுறேன், இந்த சுச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ நம்ம டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணணும்னு நம்ம கற்றுக்கிட்டோம். அப்போ எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம்? ஸோ ஹவு கேன் வி டூ இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இங்கே இன்புட், நான் கொடுக்குற இன்புட்டை வாங்கி ஏன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுது. அதுக்குள்ளே என்ன இருக்கும்? ஸ்ட்ரிங்குன்ற டேட்டா டைப்பில் தான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஆனால் இப்போ எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டீஜர் ஆஃப் ஏ அப்படின்னு நான் கொடுப்பேன். அப்படின்னா என்னன்னா, இன்புட் நீ கேப்சர் பண்ணு, அதை எடுத்துகிட்டு போய் ஏன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடு. ஏ வேரியபிளில் இருக்கிறத இன்டீஜராக மாற்றி எக்ஸில் ஸ்டோர் பண்ணிடு. அப்புறம் என்ன பண்ணுறேன், இனிமேல் பிரிண்ட் எக்ஸ் டைப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னே நான் கொடுக்குறேன். அண்ட் இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் பின்னு நான் கொடுக்குறேன். அப்போ அதே மாதிரி பிக்கும் நான் ஒரு வேரியபிளில் இன்புட் வாங்கி பியில் ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ அதையும் நான் ஜீன் ஏதாவது நான் கொடுக்கணுமானா, இது சுத்து அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா, ஒரு வேரியபிள் நான் கலெக்ட் பண்ணி ஏல வைக்கிறேன், அந்த ஏவை மறுபடியும் நான் இன்டீஜராக மாற்றி எக்ஸில் வைக்கிறேன். இப்போ இந்த ஏன்ற வேரியபிளே வேஸ்ட்டு தான். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்புட்டு நீங்கள் வாங்கும்போதே அதை நான் இன்டீஜராக மாற்றி ஆன் த ஃப்ளைல பியில் ஸ்டோர் பண்ணிடுறேன். அப்போ இன்புட்டை வாங்கி அதை அப்படியே இன்டீஜராக மாற்றி பியில் ஸ்டோர் பண்ணிடு. அப்போ பியில் இன்டீஜர் டைப் தான் இருக்கும். நான் ரன் பண்ணனா, என்டர் வேல்யூ 2, என்டர் வேல்யூ 5, 2 + 5 எனக்கு 7ன்ற அவுட்புட் பக்காவாக கரெக்டாக வருது. அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, எப்படி ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை கேப்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். டைப் காஸ்டிங்ன்ற டாபிக் எதுக்காக நம்ம லேர்ன் பண்ணோம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக யூசர் கிட்ட இருந்து 2 இன்புட்டை நம்ம வாங்கி அதை ரெண்டுத்தையும் நம்ம அடிஷன் பண்ணுறது எப்படின்றதும் நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நம்ம
ஒரு பைத்தன் கோட் நம்ம பேசிக் கிளாஸ்லேயே ஒரு டீசெண்டாக ஒரு ஆல்மோஸ்ட் 4 + 3 + 2. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 9 லைன்ஸ் ஆஃப் கோட் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம கன்க்ளூஷனில் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம wrap up பண்ணிட்டோம்னா, அவர் இன்ட்ரொடக்ஷன் விச் இஸ் பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டே 2 நம்ம பைத்தான் சீரீஸு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு இன்புட் ஃபங்க்ஷன் ஓகே. இதை தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 2 டாபிக் இந்த பிரிண்ட் அண்ட் இன்புட்டை கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம பார்க்க போகிறோம். இன்டெப்த்தாக என்னன்னா, ஒரு ஸ்மால் விஷயங்கள் மட்டும் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்னன்னா, இப்போ பிரிண்ட் அண்ட் இன்புட் அப்படின்னே நான் ஹெட்டிங் போட்டுக்கிறேன். ஸோ எதுக்காக நம்ம கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிரிண்ட் அப்படின்றதுல 2,4,5 திருப்பி பிரிண்ட் அப்படின்றதுல 1,2 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ சில பேருக்கு டவுட் வரும். என்ன டவுட்னா, நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது a is equal to 10ன்னு கொடுக்குறேன். இந்த கேப் கொடுக்கணுன்றது மேண்டட்ரியா? ஸோ இதை கொடுத்தே ஆகணுமா? இல்லை இப்படியே கொடுத்தாலும் ஓகே தானா? நீங்கள் இங்கே ஸ்பேஸ் கொடுக்காம இருந்தாலும் ஓகே, நீங்கள் இங்கே ஸ்பேஸ் பர்ஃபெக்டாக அதை கொடுத்தாலும் ஓகே, இல்லை இப்படி கொடுத்தாலும் ஓகே, கோடு ஒர்க் ஆகும். இந்த ஸ்பேஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நெக்லெக்ட் பண்ணிடும், எடுத்துக்கோங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு வேரியபிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 19 கொடுக்குறீங்க, இதில் நடுவில் ஸ்பேஸ் கொடுத்தா அது தப்பு, அது ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ இந்த மாதிரி ஸ்பேசஸ்ன்றது நம்ம பைத்தானே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். நான் கோடை டைப் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு கைட்லைன் ஃபாலோ பண்ணுறேன். கைட்லைன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பெப் 8 அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ இந்த பெப் 8 அப்படின்றது என்னன்னா, ஒரு கோடிங் கைட்லைன்ஸ். இதை நம்ம எப்படி எக்ஸாம்பிளாக சொல்லலாம்னா, ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி. நீங்கள் இங்கிலீஷ் எழுதும்போது கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் எழுதுவீங்க. ஸோ மற்றவங்களுக்கு புரியும், நீட்டாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக we are learning ஹேண்ட் ரைட்டிங். சிமிலர்லி நான் கோட் அடிக்கும்போது என் கோடை யாருன்னா வந்து பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு புரியணும். ரொம்ப கன்ஃபியூஸ்டாக அலைன்மெண்ட்டே இல்லாமல் ஸ்பேஸிங்கே இல்லாமல் நான் எழுதுனேன்னா கொஞ்சம் கடுப்பு தான். அப்போது இங்கே ஒயிட் ஸ்பேஸ் கொடுக்குறதும் சரி, இங்கே நான் ஸ்பேசஸ் கொடுக்குறதும் சரி, கமாக்கு அப்புறம் நான் ஸ்பேஸ் கொடுக்குறதும் சரி, அது எல்லாமே பெப் 8ல் கோடிங் கைட்லைன்ஸில் இருக்கிற பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வச்சு தான் நான் கோட் அடிக்கிறேன். அப்போ நான் இங்கே கமாக்கு அப்புறம் நான் இங்கேயே ஸ்பேஸ் கொடுக்கலாம், நிறைய ஸ்பேஸும் கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் அவுட்புட்டுன்றது இப்படி தான் வரப்போகுது. அப்போ இது எப்படிங்க அவுட்புட் வருது அப்படின்னா, நம்ம பிரிண்ட் விஷயத்தில் பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனில் ஒரு விஷயம் நம்ம கற்றுக்க போகிறோம். என்னன்னா, பிரிண்ட்டுக்குள்ளே டிஃபால்ட்டாக உள்ள 2 விஷயம் இருக்கும். நீங்கள் எத்தனை நம்பர் கொடுத்தாலுமே சரி, ஒவ்வொரு நம்பரும் சரி, இல்லை ஒவ்வொரு வேரியபிளுக்கும் இன் பிட்வீனில் ஒரு ஒயிட் ஸ்பேஸை வச்சு தான் அது செப்பரேட் பண்ணும். ஸோ அப்போ நான் 2459 கொடுத்துருக்கேன்னா டிஃபால்ட்டாக உள்ள நடுவில் இருக்க செப்பரேட்டாக ஒயிட் ஸ்பேஸ். அடுத்த லைன் நான் பிரிண்ட் ஃபங்க்ஷன்னா மல்டிபிள் டைம்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் முடியும் போதும் ஒரு நியூ லைன் என்ட்ரி விழுந்துடும். நியூ லைன் என்ட்ரினா நம்ம இங்கே நியூ லைன் பற்றி நம்ம பார்த்தோம் எஸ்கேப் சீக்வன்சஸில். நியூ லைன்னா என்டர், நீங்கள் என்டர்னு பட்டன் அமைச்சிங்கன்னா அது நியூ லைன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்டர் விழுந்துருது. அப்போ எனக்கு இப்படி வருது. இதை நம்ம மாடிஃபை பண்ண முடியுமா? இந்த பிஹேவியரை நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமானா முடியும். ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நம்மளுக்கு நான் இந்த மவுஸ் எடுத்துட்டு போய் அந்த பிரிண்ட் மேலே வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன் பற்றின டெஃபினேஷன் வருது. இதில் செப்ட் எண்டுன்னு 2 வார்த்தை இருக்கு பாருங்க. செப்ட்னா என்னன்னா செப்பரேட்டார். ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிள் எப்படி செப்பரேட் பண்ண போறேன்னா, டிஃபால்ட்டாக ஒயிட் ஸ்பேஸ். எண்டுன்றது என்னன்னா டிஃபால்ட்டாக நியூ லைன். அப்போ மீனிங் இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இனிமே செப்பரேட்டார் இஸ் ஈக்குவல் டு இனிமே ஒயிட் ஸ்பேஸ் கிடையாது, இனிமே எனக்கு அது ஐஃபன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ நான் இப்படி ஒரு பிஹேவியரை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இது கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக் தான். இப்போதைக்கு இப்படி ஒரு மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இது அப்படியே கொஞ்சம் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. போக போக இதை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். பட் ஃபார் நவ் எனக்கு இது வந்து சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆல்ரெடி ஐடியில் இல்லை உங்களுக்கு பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆஃப் பேக்ரவுண்ட் இருக்குன்னா அப்போ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ இப்போ 2459ன்றது டிஃபால்ட்டாக அதோட செப்பரேட்டாக என்னன்னா ஒயிட் ஸ்பேஸ் தான். ஏன்னா ஒவ்வொரு வேரியபிளுக்கு நடுவில் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு. ஆனால் இப்போ நான் செப் ஐஃபன்னு கொடுத்து நான் ரன் பண்ணேன்னா நீங்களே பாருங்களேன், ஒயிட் ஸ்பேஸுக்கு பதில் ஐஃபன் வருது. அதே மாதிரியே இங்கே நான் செப்பரேட்டார் இஸ் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனில் 3 ஸ்பேஸ் கொடுக்குறேன். 1 2 3 3 ஸ்பேஸ் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணால் நீங்களே பார்க்கலாம், நடுவில் இங்கே 3 ஸ்பேஸ் வருது. இதே மாதிரி நம்ம
இதுக்கும் கொடுப்போமே, கம்மா 3 ஸ்பேஸ். இப்போ நீங்களே பார்க்கலாம், எனக்கு ஒவ்வொரு நம்பருக்கு நடுவில் 3 ஸ்பேசஸ், நடுவில் ஸ்பேஸுக்கு பதிலாக அண்டர்ஸ்கோர்னு நான் கொடுக்குறேன் சும்மா. இப்போ நீங்களே பார்க்கலாம் இப்படி வருது. அப்போ இந்த செப்பரேட்டார்ன்றது என்னன்னா, ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிள் செப்பரேட் பண்ணுறது நடுவில் எப்படி செப்பரேட் பண்ணணும். ஆனால் இது எனக்கு எம்டி ஸ்ட்ரிங்காக கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவுட்புட்டில் பாருங்க எல்லாம் பக்கத்தில் ஜாயின் ஆகி ஒன்றா வருது. அப்போ டிஃபால்ட்டாக செப்பரேட்டரோட வேல்யூ என்னதுன்னா, இட் இஸ் அ டிஃபால்ட் வேல்யூ ஆஃப் ஒன் ஒயிட் ஸ்பேஸ். அப்போ ஒரு ஸ்பேஸ் கொடு அப்படின்னு. அதே மாதிரியே நம்மளுக்குள்ள எண்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. எண்ட் அப்படின்னு என்னன்னா முடிவு. ஸோ அப்போ டிஃபால்ட்டாக எண்ட் என்னன்னா நியூ லைன். இப்போ மீனிங் பிரிண்ட் எல்லாத்தையும் பண்ணிட்டு என்டர் அடிச்சுட்டு அடுத்த லைனுக்கு வந்துரு. நீங்கள் அடுத்த லைனில் வர வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையுமே எண்ட் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துட்டிங்கன்னா நீங்களே பார்க்கலாம் 2459 முடிஞ்சப்பறம் என்டர் அடிக்கணும். என்டர் அடிக்காதனால இந்த 1 2ன்றது பாருங்க அதே லைன்லேயே வந்துடுச்சு. திருப்பி நான் இங்கே எண்ட் இப்படி நான் கொடுத்தேன்னா எனக்கு இப்பயும் அடுத்த லைனுமே அதே லைனில் வந்துடுச்சு. நீங்கள் அவுட்புட்டில் பார்க்கலாம், ஒவ்வொரு வாட்டி அவுட்புட் வரும்போது இங்கே ஒரு காலியாக ஒரு லைன் வருது. இது எதனாலனா இந்த பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா, பிரிண்ட் பண்ணிட்டு கடைசியில் போய் ஒரு என்டர் அடிச்சிருது. என்டர் அடிக்கனால என்ன ஆகுதுன்னா அடுத்த லைனில் ஒரு காலியாக ஒரு லைன் இருக்குங்க. இப்போ நான் எண்ட் ஈக்குவல் டு எம்டின்னு நான் கொடுத்தேன்னா இனிமேல் நீங்கள் பார்க்கலாம் அந்த எம்டி லைன் இனிமேல் வரவும் இல்லை. சப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த எண்ட் அண்ட் செப்னா என்ன அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாமே எதுக்குன்னா, நம்ம எப்படி நம்மளோட அவுட்புட்டை மேனிப்புலேட் பண்ணுறது. பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபால்ட்டாக டெவலப்பர்ஸ் அப்படி செட் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்கள் எத்தனை வேரியபிள் கொடுக்குறீங்களோ அது நடுவில் ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்துட்றோம், முடிஞ்சோடனே ஒரு நியூ லைன் அடிச்சிடுறோம்னு சொல்லிட்டு தான் டிஃபால்ட்டாக அவங்க செட் பண்ணி வச்சிருக்கிற ரூல். அதை எல்லாத்தையுமே நான் எம்டி ஸ்ட்ரிங்காக கொடுத்து இனிமேல் அந்த ரூல்லாம் வேணான்னு கொடுத்துட்டேன். இப்போ நீங்களே பாருங்களேன், எல்லா நம்பர்ஸும் பக்கத்தில் இப்படி ஒட்டிக்கிட்டு ஒன்றா வருதுங்க. இங்கே நீங்கள் எண்டுக்கு நியூ லைனுக்கு பதில் எனக்கு 3 நியூ லைன் வேணும்னு நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு 2459 வந்தோன்னே அடுத்து ஒரு என்டர், இன்னொரு என்டர், இன்னொரு என்டர், இங்கே போயிட்டு எனக்கு வருது. எனக்கு இங்கே வேறு ஏதாவது நான் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். என்ன ஸ்ட்ரிங்கு கொடுக்குறீங்களோ நடுவில் அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இங்கே நம்மளுக்கு அதை எண்டிங் இந்த முடிஞ்சோடனே கடைசியாக எண்டிங்கில் என்ன பண்ணணுன்றதை எண்டிங்கில் கொடுக்குறேன். ஸோ அப்போ வித் திஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பிரிண்ட்ன்றதை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இது கூடவே இன்புட்டை பற்றியும் நம்ம என்ன பண்ணுவோம், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. இன்புட் ரொம்ப ஈஸி தான், அதை நம்ம சொல்லிக் கொடுக்குறதுக்கு, விச் இஸ் நத்திங் பட்டு இப்போ நம்ம ப்ரீவியஸாக என்ன பண்ணியிருந்தோம், என்டர் அ நம்பர், என்டர் அ வேரியபிள் அப்படின்னு நான் கொடுத்து தான் நான் இங்கே கொடுத்துருந்தேன். என்ன பண்ணேன்னா என்டர் அ நம்பர்னு நான் கொடுக்குறேன். என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை நான் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். அந்த வேரியபிளோட அவுட்புட் எனக்கு 66ன்னு கொடுத்தேன்னா 66ன்னு வருது. ஆனால் இங்கே நான் பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் சொன்னது நான் தான், இன்புட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பிரிண்ட் யூஸ் பண்ணுங்கள். பிரிண்ட்னா என்னென்னா என்டர் நம்பர், என்டர் நேம், என்டர் அட்ரஸ்ன்னு சொன்னால் தான் யூசருக்கு தெரியும் நீங்கள் ஒரு இன்புட் கொடுக்கணும்னு. சப்போ இன்புட்டுக்குள்ளேயே ஆக்சுவலாக பிரிண்ட் இருக்கு. இன்புட்டுக்குள்ளேயே ஆக்சுவலாக பிரிண்ட் இருக்கு. அப்படின்னா என்ன, பிரிண்ட்னு யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த கண்டென்ட்டை அப்படியே இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதியிருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா இன்புட்டு இந்த மெசேஜை டிஸ்பிளே பண்ணிவிட்டு இன்புட்டுக்காக வெயிட் பண்ணும். ஸோ அப்போ நான் என்டர் நம்பர் அப்படி கொடுத்தேன்னா இப்போ நான் ரன் பண்ணனா நீங்களே பார்க்கலாம், என்டர் நம்பர்னு கொடுத்துட்டு வெயிட் பண்ணுது. 33 நான் கொடுத்து என்டர் அடிச்சேன்னா இந்த வேரியபிள் வேல்யூ b is equal to 33ன்னு சொல்லிட்டு அவுட்புட்டில் எனக்கு வருதுங்க. ஸோ அப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வி ஒன்லி அண்டர்ஸ்டுட் பிரிண்ட்ன்றது நம்மளுக்கு செப்பரேட்டார் எண்டுன்னு நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோம். இன்புட்டுக்குள்ளேயே ஒரு பிரிண்ட் இருக்குது, நம்ம டேரெக்டாகவே நம்ம பிரிண்ட் பண்ணி வேரியபிளை கேப்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. ஃபைனலாக நான் சப்போஸ் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணால் எனக்கு அவுட்புட் வரும் 10. ஆனால் இதுவே நான் இல்லாத வேரியபிளை பிரிண்ட் பண்ணால் என்ன வரும், கண்டிப்பாக பின்னு ஒன்று இல்லை, எரர் அடிக்கும், பி இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏ அவுட்புட் வந்திருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா ஏ அவுட்புட் வந்திருக்கு, ஏன்னா லைன் பை லைனாக தான் என்ன ஆகுது, ஏவோட அவுட்புட் வந்திருக்கு, ஆனால் பி இல்லைன்னு வந்துடுது. இப்போ நம்ம புதுசாக நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா டெலீட்னு ஒரு கீவேர்டை நம்ம பார்த்துக்கிட்டு we are going to complete our today's content. டெலீட்ன்றது ஒரு கீவேர்ட் அப்படின்னா என்னன்னா நம்மளோட வேரியபிளை டெலீட் பண்ணுறது. ஸோ மீனிங் இப்போ நான் டெலீட் ஏன்னு நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன்,
இப்போ நான் ரன் பண்ணனா நீங்களே பாருங்க, A10 பிரிண்ட் ஏன்னு அவுட்புட் வருது. டெலீட் ஏன்னு கொடுத்ததுனால மெமரியிலேருந்து ஏ டெலீட் பண்ணி விட்டுரும். அப்போ ஏ இப்போ இல்லை. திருப்பி பிரிண்ட் ஏன்னு கொடுத்தா ஏ இஸ் நாட் டிஃபைன்ட். ஸோ இதோட நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வேரியபிள்ஸ், நம்ம பைத்தான் ஃபண்டமெண்டல்ஸ் விச் இஸ் கீவேர்ட்ஸு, கமெண்ட்ஸு, டேட்டா டைப்ஸு, எஸ்கேப் சீக்வன்சஸ், பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்ன, இன்புட் ஃபங்க்ஷன்னா என்னன்றத, டைப் காஸ்டிங்ன்றது எல்லாத்தையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். இன்னும் மோர் வீடியோஸ் ஆன் பைத்தான் அண்ட் ஷெல் ஸ்கிரிப்டிங் ஆன் த வே. எனக்கு எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ ஐ எம் ட்ரைங் டு டேக் கண்டென்ட் ஆஃப் தட். ஸோ எடிட்டிங் அண்ட் இந்த ரெக்கார்டிங் எல்லாமே நானே பார்த்துக்கிறனால, and also I have a full-time job, so it's a bit difficult to keep up, but I'll try my best to keep up to date. And உங்களோட கமெண்ட்ஸும் நான் ரீட் பண்ணுறேன். நீங்கள் பர்சனலாக வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணி த கண்டென்ட் இஸ் குட்னு சொல்லும்போதும் இட் பிரிங்ஸ் மீ எக்ஸ்ட்ரீம்லி ஜாய். நான் எடுக்கிற கண்டென்ட், எடுக்கிற டாபிக்ஸ் யாருக்குன்னா ஒருத்தருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது தெரியும் போது டெஃபினட்டாக இட் பிரிங்ஸ் மீ ஈவன் மோர் எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஈகர்னஸ் டு மேக் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போடுறதுக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல், உங்களுக்கு இந்த கண்டென்ட்லாம் பிடிச்சிருக்கு, இஃப் யூ லைக் மை வீடியோஸ்னா, ஸோ டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யுவர் ஃபேமிலிஸ். அண்ட் யாருக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, ஸோ டூ ஷோகேஸ் தட் நான் இங்கே ஒருத்தன் எப்படி ஃப்ரீயாக கண்டென்ட் கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு.